வணக்கம், என் பேர் ரித்வின். நான் பெரியார் பற்றி பேச போறேன். பெரியார் இயற்பெயர் ஈ.வி. ராமசாமி. பெரியார் பிறந்த நாள் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி பிறந்தார். பெரியார் சமூக சீர்திருத்தத்திற்காகவும் சாதியை ஒழிப்பதற்காகவும் மூட நம்பிக்கையை மக்களிடம் இருந்து ஒழிப்பதற்காகவும் பெண் விடுதலைக்காகவும் போராடினார். பெரியார் திராவிட இயக்கத்தை உருவாக்கினார். நன்றி, வணக்கம். அருமை ரித்வின் சிவபிரகாஷ், பெரியார் ஐயா மாதிரி வேஷம் போட்டிருக்கீங்க, நல்லா இருந்துச்சு. ரித்வினோட நம்பர் என்ன ஒரு தடவை சொல்லுங்க. NA03 மாறுவேடம். இவங்க ரித்வின் சிவபிரகாஷ் NA03 11 to 14 years. நன்றி நன்றி. முன்னாடி விடுபட்ட குழந்தைகள் யாரா இருக்கீங்களா? தியான் அருண் பிரசாத் பாட்டு NP02. NS01 மகஸ்வின் கோபிநாத். சரி, ஓகே. அடுத்ததா நம்ம குழந்தைகளுக்கு தந்தை பெரியாரை எடுத்து செல்லும் மற்றொரு அருமையான முயற்சியை PKDK புரொடக்ஷன்ஸ் அமைப்பு முன்னெடுத்திருக்காங்க. அவங்க வெளியிட்டுள்ள சீட்டா கார்ட்டூன் குறும்படத்தை நாம இங்க பார்க்கலாம். பெரியார் செல்போனே பாத்துக்கிட்டு இருந்தா கண் கெட்டு போயிருச்சலங்களா? அப்புறம் நீங்க ஒரு கதை சொல்லுங்களேன் பாட்டி. கதையா? உங்க எல்லாருக்கும் நம்ம பெரியார் தாத்தாவை தெரியுமா? ஓ, தெரியுமே. வெள்ளை தாடி, கருப்பு சட்டை, வட்டமான கண்ணாடி போட்டிருப்பாரு அவர்தான். அவரேதான். அவரு ஒரு நாய் வளர்த்தாரு. அது பேரு சீட்டா. அது எப்போ அவர் கூடவே இருக்கும். அவர் எங்க போனாலும் அதுவும் போகும். அப்படித்தான் ஒரு நாள் பெரியோர்களே, தாய்மார்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். வெளிநாட்டுல எல்லாம் விஞ்ஞானிகள் தோன்றாங்க. வெங்காயம் நம்ம நாட்டுல புதுசு புதுசா சாமியார் தான் தோன்றாங்க, வந்துகிட்டே இருக்காங்க. உலகத்துல எல்லா நாட்டு மக்களையும் போல நம்மளும் சுயமரியாதையோடும் பகுத்தறிவோடும் வாழணும். அதுதானே முக்கியம். அதுக்கு தடையா இருக்கிற ஜாதி, மதம், கடவுள் போன்ற எல்லாத்தையும் முதல்ல நொறுக்கணும். அதனாலதான் சொல்லுறோம், கோவில்ல இருக்கிறதெல்லாம் வெறும் சிலைங்க தான், அதுங்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது. இந்த உலகத்தையே கடவுள்தான் காப்பாத்துறாருன்னா கோவிலுக்கு எதுக்கு கதவும் பூட்டும்?
தயவு செஞ்சு சிந்திச்சு பாருங்கோ. அப்ப அத வெறும் கல்லுன்னு சொல்றேலா? அது வெறும் கல் இல்ல, அதுக்கு சக்தி இருக்கு. நான் வேணும்னா நிரூபிக்கட்டுமா? தாராளமா நிரூபிக்க ஐயா. உங்க பக்கத்துல இருக்குதே நாய், அதுக்கு உயிர் இருக்குதானோ? அதுல என்னங்க சந்தேகம்? இருக்குங்க. அதோ அந்த அரச மரத்துல இல்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு பகவான் பிள்ளையாரு, அவருக்கு கள்ள சிலைக்கு ஏதுங்க உயிர்? அப்படின்னா உங்க நாய்க்கு சக்தி அதிகமா இல்ல எங்க புள்ளையாருக்கு சக்தி அதிகமா? நாய்க்கு தாங்க சக்தி அதிகம். அப்படியா? அப்படின்னா நாம ஒரு போட்டி வச்சுக்கலாமோ? வச்சுக்கலாமுங்க. நீங்க உங்க நாய மேடை நடுவுல நிறுத்தி வைங்கோ, நான் எங்க பிள்ளையார தூக்கிட்டு வர்றேன். பிள்ளையார தூக்கி உங்க நாய் மேல தொப்புன்னு போடுவோம், நாயை தூக்கி பிள்ளையார் மேல போடுவோம். எதுக்கு சக்தி இருக்குதோ அது கத்தாம இருக்கணும். என்ன சரிதானுங்களா? அங்கதான் நம்ம பெரியார் தாத்தா அறிவுபூர்வமா ஒண்ணு செஞ்சாரு. ஐயா, இதே நாய் இதே பிள்ளையாரு, வேற ஒரு போட்டி வச்சுக்கலாமா? பேஷ் பேஷ், போட்டி நீங்க வைக்கிறீங்களா? அதே நாயி எங்க பிள்ளையாரு, பேஷா வைங்கோ. எப்படி வைக்கிறேன்னு நான் பாக்குறேன். எங்ககிட்டே வா. அது தெரியுத தெப்பக்குலாம். ஆமா, அது நடுவுல உங்க பிள்ளையாரையும் எங்க நாயையும் தூக்கி போடுவோம். எது பிழைச்சு கரைக்கு வருதோ அதுக்கு தான் சக்தி இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா? இந்த குறும்படத்தை இயக்குன PKDK ப்ரொடக்ஷன் அமைப்பிற்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துகளும் பாராட்டுகளும். மேலும் தந்தை பெரியார் பற்றிய கார்ட்டூன் குறும்படங்களை உருவாக்க நாங்க ரொம்ப விழைகிறோம். இதை உங்களுக்கு வந்து யூடியூப்ல நாங்க எல்லாருக்கும் அனுப்புறோம், நீங்க இதை பாருங்க. இந்த குறும்படத்துல வந்து நம்ம மருத்துவர் சோம இளங்கோவன் ஐயா தான் வந்து தந்தை பெரியாருக்கு குரல் கொடுத்திருக்காரு. அது ரொம்ப மிகவும் பொருத்தமா இருந்துச்சு. நீங்க மறுபடியும் இதை கேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே, அடுத்ததான் நம்ம பேச்சு போட்டியாளர்களை திருப்பி அழைக்கலாம். NS05 தர்ஷிகா தயாரா இருக்காங்க. பேச்சு போட்டியாளர் NS05 தர்ஷிகா. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம்ப்பா. பேசுறது கேக்குதா? கேக்குதுமா. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தர்ஷிகா. நான் இன்று தந்தை பெரியார் பற்றி பேச வந்திருக்கேன். தந்தை பெரியார் ஈரோட்டில் 1879 பிறந்தாரு. செப்டம்பர் 17. அவரோட தந்தை பெரியார் அம்மா பேரு சின்ன தாயம்மாள். அவரோட அப்பா பேரு வெங்கட நாயகர். அவங்களோட அண்ணா பேரு வந்து கிருஷ்ணசாமி. அப்புறம் வந்து அவங்களுக்கு 2 சகோதரிகள் இருக்காங்க. அப்புறம் வந்து அவருக்கு 5th கிரேட்ல இருந்து அவரு ஸ்கூல் ஸ்டாப் பண்ணிட்டு அவரு அவங்க அப்பா கூட சேர்ந்து என்ன பண்ணாருன்னா வணிக தொழில் செஞ்சாங்க. அப்புறம் வந்து 19 இயர்ஸ்ல தந்தை பெரியாருக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க.
அவரோட மனைவி பேரு நாகம்மை. அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு இறந்துட்டாங்க. அப்புறம் இன்னொரு மேரேஜ் பண்ணாங்க. அவங்களோட அந்த மனைவி பேரு வந்து மணியம்மை. அவங்க வந்து தந்தை பெரியார் கூட சேர்ந்து அவரோட போராட்டங்கள்லாம் உதவி செஞ்சாங்க. அப்புறம் வந்து நிறைய சம்பவம் நடந்துச்சு. அதுல நான் ஒரு சம்பவம் சொல்றேன். இந்த ஒரு சம்பவம் வந்து என்னதுன்னா, ஒரு நாள் தந்தை பெரியார் காசிக்கு போனாங்க. காசியில வந்து ஒரு சிவன் கோவில் இருந்தது. அந்த சிவன் கோவில்ல பிராமின் மட்டும்தான் வர முடியும். அதனால அவர் என்ன பண்ணார்னா, அவரை உள்ள விடல. அதனால அவரு பிராமின் மாதிரி ஒரு பூநூல் கட்டிக்கிட்டு வந்தாரு. அப்புறம் வந்து அப்ப கூட அவரை உள்ள விட்டாரு. அப்ப கூட அவரோட மீசையை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் அவரை தெருவுல தள்ளி விட்டாங்க. அப்புறம் அதனால்தான் இப்ப வந்து நிறைய போராட்டம் பண்ணாரு. எல்லாருமே கோவிலுக்கு போகணும். அப்புறம் பெண் உரிமைக்காக போராட்டம் பண்ணாரு. அதனால்தான் நம்ம இப்பெல்லாம் வந்து கோவில் போறோம். எல்லாருமே போக முடியும். பிராமின் மட்டும் போகணும்னு இல்லை, எல்லாருமே போலாம். அப்புறம் வந்து தந்தை பெரியாருக்கு இன்னொரு பேர் இருக்கு. அந்த பேர் வந்து என்னதுன்னா வைக்கம் வீரர். வந்து அதான் அவரோட இன்னொரு பேரு. நன்றி, வணக்கம். நன்றி தர்ஷிகா. உங்க மழலை குரல்ல அழகா பேசுனீங்க ஐயா பத்தி. வாழ்த்துகள். தேங்க்யூ. அடுத்ததா பேச்சு போட்டியாளர் NS07 அனீக் ஆசிஃப் நியாஸ். Hello, I am NS07 Anik. Hi. My topic is Periyar and women empowerment. மானம் கெடுப்பாயை, அழிவை தருப்பாயை, மண்ணோடு பெயர்த்த கரப்பாயை, வானமுள்ளவரை, வையமுள்ளவரை, யாரிங்கு மறப்பார் பெரியாரை. Periyar wrote in the 1932 issue of Kudiyatsu, like men, women should be given training to become physically strong. Women should be encouraged to be fit and be given training in weapons. They should have all the means and strength to protect themselves from savage men who are predators. If needed, they should also join the army to fight the enemies. This is how progressive minds think. In 1932, it was difficult to find a woman who could ride a bicycle, but Periyar was talking about women in army. Today, women have attained a remarkable position in probably all fields, and they are in no way inferior to men. All started in 1929 when Periyar hosted the first self-respect conference at Chengalpattu. He adopted new policy guidelines to empower women in our country. Periyar urged women to respect themselves as individuals in their own right. He wrote, wearing silk saris, putting on gold and diamond jewels, riding in motor cars, and declaring that she is such and such officer's wife will not bring honor to any woman. If a woman thinks like this, she will only be demeaning herself. He believed in the development of women through education and employment, which would help them attain status and employment in today's society. With regards to marriage, Periyar has claimed that marriage principle, briefly, involves the enslavement of a woman by her husband and nothing else. Periyar kindled the thoughts of everybody by also ridiculing the use of the word chastity only with reference to women. He stated that character is essential for both men and women. Periyar advocated that something no one during his time dared to think. Yes, in 1932, Periyar started to advocate birth control. He said, unlike others who advocated for the health and safety of women, we advocated for the liberation of women. In his foreword to the book Pengen Arimayinal, he says, I hope that this book shall be useful to people of all religions, all countries, and all societies, not only women, but all,
including those gentlemen who are compassionate towards women and who treat women equally, should also read this book. That is exactly what I wish for everyone to read this book. Periyar was a visionary, a man way ahead of his times, and the change in seeing that we witness today is a testament to that. Long live Periyar. Thank you very much for the opportunity. நன்றி அனீக், அருமையா பேசுனீங்க. Thank you. Thank you. அடுத்ததாக NS09 இலக்கியா இளமாறன். கேக்குதா? கேக்குது, நீங்க பேசுங்கப்பா. Okay. Hello and vanakkam to all. My name is Alekia Ilmarin and I am a 7th grade in New Jersey. I will be starting my speech with Periyar Tata's famous quote, "Whether I am suitable for this task or not, I continue to do it, as no one has come forward to take it up." The way I interpret this quote is sometimes you have to take risks and stand up for what you believe, no matter what. I believe this is the true meaning because Periyar Tata stood up for women's rights and social justice rights, even though barely anyone else believed the same ideologies as him. A topic I would like to speak about today is Periyar Tata's perspective on women's rights. Periyar Tata was a hardworking and determined activist for women's rights. As Periyar Tata said, the term manliness is nothing but degrading women. Women will have no freedom unless they wipe out this concept of manliness. This shows that Periyar Tata thought that both genders should be treated equally. Periyar Tata also believed that all women should have the rights to a good education, property rights, and have a role in society that is equal to men. Periyar Tata also despised the idea of arranged marriages and child marriage, stating that it was manipulated to enslave women. Periyar Tata's women's rights movement helped improve the status of all women in Tamil Nadu. In today's society, many women are working in different fields like teaching, working as an astronaut, being a scientist or a doctor, joining a police academy and the army, etc., thanks to Periyar Tata. He has also inspired many women and girls internationally. Thank you and Nandri for listening to my speech, and I hope everyone has a great day. Varga Periyar Tata, Valarga Pagutarivu. Thanks, Ilekia. That was a good speech. அடுத்ததாக NS10 கோகுல் வெங்கடேஷ். NS10 கோகுல் வெங்கடேஷ் இருக்கீங்களா? இருக்கேன். ஓகேப்பா, நல்லா கேக்குது, நீங்க பேசுங்க. Good. Hello everyone. I'm Gokul Venkatesh from Albany, New York, and in 7th grade. First, a quote from Periyar. "Wisdom lies in thinking. The spearhead of thinking is rationalism." Today, I want to talk to you about a remarkable person in our history, Periyar E.V. Ramasamy, and his ideals. He was a visionary leader and a champion of important ideals that continue to inspire us today. I am honored to deliver this speech on the occasion of Periyar's 140th birthday celebration conducted by Periyar International, USA. It's a special day to remember and honor the legacy of this great leader. Periyar, as he is fondly known, was born in 1879 in Tamil Nadu, India. He spent his life fighting for social justice and equality. One of his main ideals was self-respect. He believed that everyone, regardless of their background, should be treated with respect and dignity. Periyar was deeply committed to eradicating discrimination based on caste and gender. He worked tirelessly to abolish the caste system, which has been a source of inequality and oppression for centuries. He wanted people to be judged by their abilities and character, not their caste. He also championed the rights of women. Periyar believed in women's equality and their right to education and freedom. He encouraged women to break free from traditional norms and become independent. Another important ideal of Periyar was rationalism. He promoted critical thinking and believed that society should be based on reason and science, not blind beliefs or superstitions. He wanted people to question and analyze things for themselves. Periyar's teachings continue to inspire us to fight for justice, equality, and rational thinking. His work paved the way for important social reforms in India. In conclusion,
Periyar is a remarkable leader who stood up for self-respect, equality, and rationalism. His ideals are as relevant today as they were in his time, reminding us to be compassionate, fair, and open-minded. Let us remember and honor the legacy of Periyar as we strive for a better, more just world. Thank you. தேங்க்ஸ் கோகுல். Yeah. நல்லா பேசுனீங்க. முன்னாடி விடுபட்ட பேச்சு போட்டியாளர்கள் நான் பேர் அழைக்கிறேன். யாரா இருந்தீங்கன்னா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். மகஸ்வின் கோபிநாத், புகழ், தியாஷினி கணேசன், கௌதம். பாட்டு போட்டியாளர் தியான் இருக்கீங்களா? NP03 ஜியா தித்வி அருண் இருக்கீங்களா? அன்மியூட் பண்ணிக்கோங்க. என் பேர் ஜியா தித்வி. நான் தமிழுக்கு அமுது என்ற பேர் பாடப் போகிறேன். அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் நீங்க பாடுற ஆடியோ சரியா கேக்கலப்பா. இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வந்து பாடுங்க. மேம் இப்ப சரியா கேக்குதுங்களா? நீங்க பேசுறது கேக்குது, பாப்பா பாடுறது விட்டு விட்டு கேக்குது. ஓ அப்படிங்களா? ஓகே, சரி திருப்பி ட்ரை பண்ணலாங்களா? பாடுங்க. பாடுங்க. அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் இல்ல கேக்கல. சரிங்க மேம், நாங்க நீங்க ஹெட்செட் எடுத்துட்டு ட்ரை பண்ணுங்க. நான் அதுக்குள்ள அடுத்த பார்ட்டிசிபென்ட் மூவ் பண்றேன். சரிங்க மேம், சரிங்க மேம், நாங்க ரீஜாயின் உங்க அளவுக்கு கிட்டத்துல வந்து அவ பாடணும்னு நினைக்கிறேன். அதான் கேட்கல. நாங்க போன்ல ஜாயின் பண்றோம் மேம், போன்ல ஜாயின் பண்றோம், ரீஜாயின் பண்றோம். சரிங்க, ஓகே, தேங்க்ஸ். அடுத்தது NP01 ஆராதனா சிவகுமார் கார்த்திகா. எல்லாருக்கும் வணக்கம். பெரியாரோடைய பொன்மொழி சொல்ல போறேன். கல்வி அறிவும் சுயமரியாதையும் பகுத்தறிவும் தாழ்ந்து கிடக்கும் மக்களை உயர்த்தும். தந்தை பெரியார் பிறந்தநாள் முன்னிட்டு எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் பாடல் பாட போறேன். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு எல்லாமே இல்லாத நிலை வேண்டும். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு எல்லாமே இல்லாத நிலை வேண்டும். வல்லான் போல் குவிக்கும் தனி உடைமை, வல்லான் போல் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமை. வல்லான் போல் குவிக்கும்
தனி உடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமை எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் இருட்டில் மறைந்து கொள்ள விளக்கண்ணை பார் சிலர் கிணற்றில் இருந்து கொண்டு உலகளப்பார் இருட்டில் மறைந்து கொள்ள விளக்கண்ணை பார் சிலர் கிணற்றில் இருந்து கொண்டு உலகளப்பார் நெருப்பை மடியில் வைத்து மறைத்திருப்பார் அந்த நீசரை யார் உலகின் பொறுத்திருப்பார் நெருப்பை மடியில் வைத்து மறைத்திருப்பார் அந்த நீசரை யார் உலகின் பொறுத்திருப்பார் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் எங்கு எல்லாமே இல்லாத நிலை வேண்டும் பாலினாலுவோர்க்கு பால் தருவோம் பசுங்கூழ் என துடிப்போர்க்கு சோறிடுவோம் பாலினாலுவோர்க்கு பால் தருவோம் பசுங்கூழ் என துடிப்போர்க்கு சோறிடுவோம் தாயகம் காப்போரின் தாழ் பணிவோம் யாவும் தனக்கென நினைப்போரை சிறையிடுவோம் தாயகம் காப்போரின் தாழ் பணிவோம் யாவும் தனக்கென நினைப்போரை சிறையிடுவோம் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு எல்லாமே இல்லாத நிலை வேண்டும் வல்லான் போல் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமை எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு எல்லாமே இல்லாத நிலை வேண்டும் நன்றி ரொம்ப அருமையா பாடுனீங்க ஆராதனா ரொம்ப கஷ்டமான வேர்ட்ஸ் தெரியாத பாட்டு அருமையா எடுத்து பாடிருக்கீங்கடா தேங்க்யூ வாழ்த்துகள் ஜியா தித்வி அருண் ஜாயின் பண்ணிட்டீங்களா மேம் ஜாயின் பண்ணிட்டோம் ஓகேங்க இவங்க வந்து ஜியா தித்வி அருண் NP03 மேம் இப்ப நல்லா கேக்குதுங்களா கேக்குது வணக்கம் என் பெயர் ஜியா தித்வி நான் வந்து தமிழுக்கும் அமுதென்று பேர் பாட போகிறேன் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழிங்க உயிருக்கு நீர் உயிருக்கு நீர் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழிங்க உயிருக்கு நீர் உயிருக்கு நீர் சம்பத்தின் பிளவுக்கு நீர் தமிழுக்கு மனமென்ற பேர் இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு தமிழுக்கும் மதுவென்ற பேர் தமிழுக்கும் மதுவென்ற பேர் இன்ப தமிழ் எங்கள் உரிமை செம்பயிரக்கவே பயிரக்கவே தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் இங்கு உயிருக்கு நீர் உயிருக்கு நீர் தமிழிங்கள் இளமைக்கு பார் தமிழிங்கள் இளமை
தமிழின் அசதிக்கு சுடர் தந்த தேன் தமிழிங்கள் உயிர்ப்புக்கு வாடின்ப தமிழிங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் சுடர் தந்த தேன் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழிங்கள் உயிருக்கு நீர் உயிருக்கு நீர் தமிழிங்கள் தமிழிங்கள் அறிவுக்கு தோல் இன்ப தமிழிங்க கவிதை வைரத்தின் வாழ் வைரத்தின் வாழ் தமிழிங்க வாழ் வைரத்தின் வாழ் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழிங்க உயிருக்கு நீர் உயிருக்கு நீர். நன்றி. ரொம்ப இனிமையான குரல் தான், ரொம்ப அழகா பாடுனீங்க. தேங்க்யூ. அடுத்து NP04 சாக்ஷி அருண் இருக்கீங்களா? நம்ம இப்ப ஓவியங்களை பார்க்கலாம். இப்ப நம்ம 2ஆம் தொகுதியை பார்க்கலாம். 2ஆம் தொகுதி ஓவியங்கள், தொகுப்பு ஓவியங்கள்.
இப்ப பார்த்தா நம்ம பிள்ளைங்க வரைஞ்ச ஒவ்வொரு ஓவியமும் நம்ம சிந்தனையை தூண்டுற விதமா அமைஞ்சிருந்துச்சு. எல்லா குழந்தைகளுக்கும் எமது பாராட்டுக்கள். அடுத்ததாக பெரியார் இன்டர்நேஷனலின் கோர் வாலண்டியர் சிகாகோ ரவிக்குமார் தோழர் அவர்களை ரன் ஆர் வாக் ஃபார் பெரியார் பற்றி பேச அழைக்கிறேன். நன்றி தோழர். விஜய், அந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் போடுறீங்களா? அனைவருக்கும் வணக்கம். பெரியார் பன்னாட்டு அமைப்பு தந்தை பெரியார் அவர்களின் பிறந்த நாளை ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து நடத்தி பெரியாரின் கருத்துகளையும் கொள்கைகளையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தி வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு கூடுதலாக அனைவரும் பங்கேற்கும் வகையில் ரன் வாக் ஃபார் பெரியார் ஈவெண்டை நடத்துகிறது. இது ஒரு வெர்ச்சுவல் ரன். 17ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் சொல்லியிருந்தோம். அவங்களுடைய நடையும் அல்லது ஓட்டத்தை வந்து எங்களுக்கு பெரியார் பெரியார் international.org புகைப்படங்களையும் அவங்க ஏதாவது ஒரு ஆப் மூலயமா அவங்க நடந்த அல்லது மேரத்தான் ஓடின அந்த ஆப் மாரத்தான், இது 5K 10K ஆஃப் மாரத்தான் சொல்லியிருந்தோம். ஸோ எங்களுக்கு இமெயில் அனுப்புமாறு கேட்டிருந்தோம். 17ஆம் தேதி வரைக்கும் சொல்லியிருந்தோம். இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதம் இறுதி வரைக்கும் ஓடிய அனைவருக்கும் சான்றிதழ் அனுப்பி வைக்கப்படும். நீங்க பாத்தீங்கன்னா கூடுதல் சிறப்பு என்னன்னா பெரியார் பிஞ்சுகள், ஃபர்ஸ்ட் லைட் போங்க, பெரியார் பிஞ்சுகள் நமக்காக ஓடியும் நடந்தும் நமக்கு புகைப்படங்களை அனுப்பியிருக்காங்க. இது ஸோ கியூட். எல்லா பெரியார் பிஞ்சுகளுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்கள். அடுத்ததா பாத்தீங்கன்னா பெரியவங்க இந்தியாவில இருந்தும் அமெரிக்காவில இருந்தும் நமக்கு தொடர்ந்து ஓடி அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. அவர்களுக்கு நம்மளுடைய பாராட்டுகள். நிறைய பேர் ஆஃப் மாரத்தான் பெஸ்டா ஓடி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நம்மளுடைய பாராட்டுகள். இதுதான் அவங்களுடைய ஓனர் ட்ராக்கு. ஸோ நிறைய பேர் ஸ்டார்வா மூலயமா ஓடி இருக்காங்க. அதனால நாங்க ஸ்டார்வால ஒரு கிளப் கிரியேட் பண்ணியிருக்கோம். நீங்க இதுல ஜாயின் பண்ணிக்கலாம், தொடர்ந்து ஓடலாம். இளங்கோவன் ஐயா சொன்னாங்க இந்த ஆண்டு முழுவதுமே நம்ம ஓடலான்ட்டு. ஸோ அதனால இதுல ஸ்டார்வால ஒரு ஆப் கிரியேட் பண்ணியிருக்கோம், இது கிளப் கிரியேட் பண்ணியிருக்கோம். நீங்க இதுல ஜாயின் பண்ணிட்டு நீங்க தொடர்ந்து ஓடலாம். இந்த மாதம் இறுதி வரைக்கும் நீங்க ஓடி உங்களுடைய ட்ராக்கை எங்களுக்கு அனுப்புனா உங்களுக்கு நாங்க சான்றிதழ் வழங்கப்படும். நன்றி. அடுத்ததாக அடுத்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்க தமிழ்மணி அவர்களை அழைக்கிறோம். நன்றி ரவி. தொடர்ந்து நம்ம மிச்ச பேச்சு போட்டியாளர்களை பார்ப்போம். அடுத்தது ஓம்கார், தயாரா இருக்கீங்களா? ஓம்கார் இல்லை போல இருக்கு. NS11. அடுத்தது NS12 வெங்கட சாத்விக் ரெட்டி தும்மலா. இருக்கீங்களா தம்பி? நீங்க பேச ஆரம்பிங்கப்பா. Good morning everyone. My name is Satvik and I am going to give a speech about Periyar. I will start the speech with a Periyar quote. One should treat others in the same way he expects others to treat him. This is called morality. I am proud to give a speech about Periyar on the 45th birth anniversary. Venkatappa Ramaswamy was born on 17 September 1879. He came to be known as Periyar, meaning the respected ones or elder in Tamil. His parents' names were Venkatappa Nayagar and Chinnadiyam Uttammal. He was an Indian socialist and politician who started the self-respect movement and the Dravidar Kalagam. He is known as the father of the Dravidian movement. He rebelled against the Brahmin dominance, gender and caste inequalities in Tamil Nadu. His goal is to eradicate the concept of village as a discrimination word among us places, just as the concept outcast among us social groups. He joined the INC in 1919 and started the self-respect movement in 1926. Ramaswamy promoted the principles of rationalism, self-respect, women rights, and eradication of caste. He opposed the exploitation and marginalization of the non-Brahmin Dravidian people of South India and the imposition of what he considered of the Indo-Aryan India. Since 2021, the Indian state of Tamil Nadu is celebrating the birth anniversary as Social Justice Day.
Thank you. Thank you, தம்பி. ரொம்ப அருமையா பேசுனீங்க and we're very proud that you could also join today. Next, Thank you. இளங்கதிர் இளமாறன் இசாப். மைக்கு நல்லா கேக்குதாங்க? நல்லா கேக்குது தம்பி, பேசுங்க. Hello everyone. My name is Ilankadir. Before I start my speech, I would like everyone to look at their fellow scholars and appreciate the fact that they are able to even interact with them in the first place. If this conference happened a mere century ago, we would all be segregated by caste and forbidden to simply talk with each other. The fact that we are able to congregate today and take part in intellectual conversation should be highly regarded. We must thank our forefather, Tande Periyar, for giving us this opportunity to spread knowledge without invisible barriers silencing us. Today, I stand before you to speak about a trailblazer who left an indelible mark on society. More importantly, Tande Periyar is a visionary. His ideas have carried on to the 21st century, still applying to us in this age. As a result, we can deduce that Tande Periyar wasn't just advocating for his generation, he was advocating for your generation, my generation, and future generations beyond us. Tande Periyar's memoirs about self-respect have sparked a newfound interest inside many of my peers, including myself, for speaking out about unfairness happening in our society. Tande Periyar has taught us that the two most dangerous weapons in the world are simply at our disposal, our pens and our words. With these two weapons, we can bring forth any change and secure Tande Periyar's status as a visionary. All in all, Tande Periyar had a vision for the future, where his ideals would be used to fight discrimination long after his time. His vision came true, as tens of thousands of scholars in my generation are determined to replicate the impact Tande Periyar brought forth. I would like to close my speech with a rousing quote from Tande Periyar. Let us work together to create a society where every person can live with dignity and respect. Varga Periyar Tata, Valarga Pagattarivu. Nandri Vanakkam. Very nicely done, Ilangadir. We're very excited that you're able to participate and you gave like a real account of what Periyar did, and we're happy that you're able to articulate it well. Thank you so much. And then next up, anybody else in the speech category that are still waiting to go? யாராவது இன்னும் பேசாதவங்க பேசணும்னா பேசி இப்போதான் உங்களுக்கு சான்ஸ். ஆல்ரைட், இது வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா ஸ்பீச் பார்ட்டிசிபென்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் அருமையா தயார் பண்ணி நல்லா பேசியிருக்கீங்க. அடுத்த வருஷம் இன்னும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களையும் நிறைய பேர் கூட்டிட்டு வாங்க. எல்லாரும் பெரியார் பத்தி நீங்க சொல்லி கொடுத்து எல்லாரும் இன்னும் நிறைய பேரை பங்கு பெற அழைச்சிட்டு வர மாதிரி நாங்க கேட்டுக்கிறோம். நன்றி. அடுத்தது நமக்கு பெரியார் பிறந்தநாள் விழாவை ஒட்டி நம்ம சில ஃபுட் டொனேஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கான ஸ்லைடை நம்ம விஜய் தோழர் போடுவாங்க. இதுக்கான பெருமுயற்சி எடுத்தது சரோ இளங்கோவன் அவர்களும் அருள் அவர்களும் அவர்களுக்கு எங்களுடைய ரொம்ப நன்றி. அடுத்தது போங்க. இது டோனர் ஸ்லைட்ஸ் போட்டிருக்கீங்க. நீங்க ஃபுட் ஸ்லைடு இருக்கா? இவங்க நமக்கு கொடை அளித்தவங்க. இவங்க கடைசியா வருவாங்க. பட் தேங்க்ஸ் ஃபார் ஃபுட் டொனேஷன் ஸ்லைடு இல்லையோ? சரி, பரவாயில்ல. என்ன பண்ணினாங்கன்னா நிறைய ஆர்கனைசேஷனுக்கு ஓகே, ரெண்டாவது படம் போங்க. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம ஒரு இடத்துல கொண்டு போய் ஃபுட் என்னென்ன அன்பெரிஷபிள் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுட்டு அவங்க வேணுங்கிறவங்க எடுத்துட்டு போற அளவுக்கு வச்சிருந்தாங்க. அடுத்த ஸ்லைடு. ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரிபடி ஃபார் த ஃபுட் பேங்க் டொனேஷன்ஸ். அப்புறம் நார்தர்ன் இல்லினாய் ஃபுட் பேங்க்ல ஆல்சோ நம்ம $250 டொனேட் பண்ணியிருக்கோம். அது அருளக்கா அவங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுவாங்க. பட் நிறைய பேத்துக்கு ஒரு மாசம் அளவுக்கு நமக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு உதவி பண்ணுவது. நன்றி. அடுத்த ஆண்டுகளுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம டொனேட் பண்ணி எல்லாருமே அந்த ஃபுட் பேங்க்குக்கு கொடுத்தா நல்லா இருக்கும். ஸோ நன்றி இது வரைக்கும் செஞ்ச அனைவருக்கும். அடுத்து நம்ம பாடல்கள் கண்டினியூ ஆகுது. ஸ்ரீ தன்யா
மேபி அவங்க பேரை நான் தப்பா சொல்றேன்னு நினைக்கிறேன் பாப்பா, எனக்கு சொல்ல தெரியல. ஸ்ரீரி தன்யா. ஸ்ரீவிதன்யா. ஆ, நீங்க தயாரா இருக்கீங்களா? பாடுங்க. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நன்றி. நீங்க பாடுங்க. வணக்கம், என் பெயர் ஸ்ரீரிதன்யா. நான் தமிழுக்கு அமுதென்று பாட போறேன். தமிழுக்கு அமுதென்று பேர், இந்த தமிழ் எம்ப தமிழ் எங்க உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கு அமுதென்று பேர், இந்த தமிழ் எம்ப தமிழ் எங்க உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இந்த தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இங்க வாழ்வுக்கு நியமித்தோர், நியமித்தோர். நன்றி, வணக்கம். அருமையா பாடினீங்க. நீங்க இந்த சின்ன வயசுல இவ்வளவு தூரம் எங்களுக்காக பாடினது எங்க எல்லாருக்கும் சந்தோஷம். நன்றி பாப்பா. அடுத்தது காவியமித்ரா, தயாரா இருக்கீங்களா? அன்மியூட் பண்ணிட்டு பாடுங்கம்மா. பக்கத்துல வணக்கம், என்னோட வாய்ஸ் கேக்குதா? நல்லா கேக்குதுமா. வணக்கம், என் பேர் காவியமித்ரா. இன்னைக்கு நான் பாரதிதாசனுடைய பாட்டு பாட போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் தந்தை பெரியாருடைய பொன்மொழி சொல்ல போறேன். உன் சாத்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் விளக்க மாத்தை விட உன் அறிவு பெரிது, அதை சிந்தி. இப்போ நான் பாட போறேன். சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் கூடாத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு. பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்காரணிச்சம் என்று சங்கே முழங்கு. பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்காரணிச்சம் என்று சங்கே முழங்கு. சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. எங்களோடும் செம்பருதி தன்னோடும் என்னோடும் உங்களோடும் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள் ஒரு எங்களோடும் செம்பருதி தன்னோடும் என்னோடும் மக்களோடும் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோர்க்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே. ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோர்க்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே. சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. நன்றி, வணக்கம். அருமையா பாடினீங்கம்மா. ரொம்ப ரொம்ப நன்றி. காவியா, ஒரு கேள்வி. நீங்க பொன்மொழி சொன்னீங்கல்ல, விளக்க மாற்றுன்னு. விளக்க மாறுனா என்ன? எனக்கெல்லாம் தெரியாத. விளக்க மாறுனா என்னமா? சரி சரி சரி, நன்றி நன்றி. தமிழ் அருமையா பாப்பா, ரொம்ப நன்றி நீங்க பாடினதுக்கு. அருமையா ஆடி பாடி பாடினீங்க. அடுத்து ஜாய், ரெடியா இருக்கீங்களா? வணக்கம், கேக்குதா? கேக்குது ஜாய். நீங்க என்ன பாட போறீங்க? நான் தமிழுக்கு அமுதென்று பேர் பாட போறேன். நீ பாடுறியா அம்மாவா? நான் பாட போறேன். அப்ப நீ எங்களை பார்த்து பாடு. பாடுங்க.
தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் இந்த தமிழ் இங்கு உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் இந்த தமிழ் இங்கு உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கும் அமுதென்று பேர். தமிழுக்கு நிலவென்று பேர், தமிழுக்கு நிலவென்று பேர். இன்ப தமிழ் எங்க சமூகத்தின் விளைவுக்கு நேர், தமிழுக்கு மனமென்று பேர். இன்ப தமிழ் எங்க வாழ்வுக்கு நிரூபித்து ஊர், தமிழுக்கு மதென்று பேர், தமிழுக்கு மதென்று பேர். இன்ப தமிழ் எங்கள் உரிமைக்கும் பயிருக்கும் வேர், பயிருக்கும் வேர். தமிழ் எங்கள் இமைக்கும் பால், இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க உழவுக்கு வேல், உழவுக்கு வேல். தமிழ் எங்க உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்க அசிதுக்கு சுடு தந்து தேன், சுடு தந்து தேன். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்க அசிதுக்கு சுடு தந்து தேன். தமிழுக்கு அமுதென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு வான், இன்ப தமிழுக்கு உயர்வுக்கு வான். வணக்கம். I am Joy Poniraj from Virginia. Women should have the same rights and opportunities as men in all aspects of life. The only way to achieve social justice. Nandri Vanakkam. நன்றி ஜாய், அருமையா பாடினீங்க. அடுத்த ஆண்டுக்கு இன்னும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து இன்னும் நிறைய பாட்டு செலெக்ஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாம் புதுசு புதுசா பாட்டு கத்துட்டு எல்லாரும் வந்து பாடுற மாதிரி நாங்க எல்லாம் கேட்டுக்கிறோம். ரொம்ப நன்றி. இது வரைக்கும் பாடல் பாடாதவங்க யாராவது இருந்தா இப்போ பாடுங்க. இல்லைன்னா அடுத்தப்ப நம்ம மாறு வேடம் ஒரு பாப்பா ரெடியா இருக்காங்க. இவன் மித்ரா ரெடியா இருக்கிறது. வேற யாராவது பாட்டு விட்டு போயிருக்கா? Any participants who didn't sing that wants to sing? Okay. இப்போ நம்ம இவன் மித்ராக்கு போலாம். அவங்க வந்து ஒரு மாறு வேடம் பண்ண போறாங்க நமக்கு. ரெடியா இருக்கீங்களாமா? சரி, இவன் மித்ராவை காணோம். நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தது ஒரு ஸ்கிட் ரெடியா இருக்கு. வந்துட்டோம். சரி வாங்க. வணக்கம். வணக்கம். என் பேர் பெரியார். நான் ஈரோட்டில் பிறந்தேன். படிப்பு ரொம்ப முக்கியம். படிப்பு பண்ணணும். வணக்கம். பாய். பாய். அருமையா பண்ணீங்க. குட்டி பெரியார நாங்க பார்த்துட்டோம். மீசியை காணோம். பட் நெக்ஸ்ட் இயர் மீசியோட வாங்க. இன்னும் நிறைய பேசுங்க எங்களுக்காக. நன்றி தம்பி. பாய். பாய். நன்றி. அடுத்து நம்ம ஸ்கிட் தயாரா இருக்கு, அதை ப்ளே பண்ணுவோம். ஸ்கிட் பிறகு நம்ம வந்து இன்னும் டிராயிங் செட் காட்டின பிறகு கஹூட் விளையாட போறோம். கஹூட்டுக்கு தயாரா இருங்க எல்லா பிள்ளைகளும். ப்ளே பண்ணு. அம்மா ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, வாங்க ஸ்கூலுக்கு கிளம்பலாம். ஹை, புது பேக் பேக். இன்னைக்கு புது பேக் பேக் எடுத்துட்டு போலாம் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு. ஐயோ இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, வேணாம் எடுத்துட்டு போக வேண்டாம். ஓ அம்மா ஆசையா பென்சில் பவுச் வாங்கி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் வேற, எடுத்துட்டு போலாம் பென்சில் பவுச்சை. ஓ எடுத்துட்டு போக முடியாது, இன்னைக்கு திருப்பியும் செவ்வாய்க்கிழமை மறந்துட்டோம். சரி நாளைக்கு எடுத்துட்டு போயிட்டோம். ஆனா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, அதனால வந்து சாப்பிடாமே ஸ்கூலுக்கு போ. அப்படியே ஒன்றும் இல்லைம்மா, நம்ம தினமும் சாப்பிட்றோம்ல, அப்படியே ஒன்றும் இல்லை. தினமும் சாப்பிடுறோம். ஆனா இன்னைக்கு கல்ல நான் புதுசா இட்லி ஊத்துறேன். நீ தான் செவ்வாய்க்கிழமை எதுவுமே புதுசா பண்ண மாட்டியே. பழசு ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன் ஃப்ரிட்ஜ்ல, அதையே சாப்பிடு சரியா?
ஐயோ தப்பா சொல்லிட்டோம்ல, என்னால் செவ்வாய்க்கிழமையே பார்க்கக்கூடாது. பரவாயில்ல, நீங்கள் பேக் பேக்கே எடுத்துகிட்டு போகலாம் புதுசே. ஐயோ மூளை குறுக்க போயிடுச்சு, நம்ம போக வேண்டாம். வேற யாராவது பக்கத்து வீட்டில் இருந்து போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம போய்க்கலாம். ஐயோ அந்த தாத்தா போவாருன்னு பார்த்தா ஸ்வேதா போறாளே. அவள் வேற எனக்கு காம்படிஷன் இருக்குன்னு சொன்னா, இப்போ கண்டிப்பாக தோக்க தான் போறா. சரி பாவம். சரி, நம்மளுக்கு எதுக்கு அந்த வம்பு, நம்ம சேஃபாக போகிறோம்ல, அதுவே நம்மளுக்கு போதும். சரியா, நான் போயிட்டு வா. பாய். சரிம்மா, சரிப்பா, பாய். யாரோ கதவை தட்டுறாங்களே, யாருன்னு பார்ப்போம். ஹாய் ஸ்வேதா. ஹாய் அண்ணா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். எப்படி போச்சு உன் காம்படிஷனு? எப்படியும் பூனை குறுக்க போயிடுச்சு, கண்டிப்பா தோத்துருப்பா. ஆனா உனக்கு தெரியுமா, நான் காம்படிஷன்ல ஜெயிச்சிட்டேன். இது வரைக்கும் நான் ஜெயிச்சதே இல்லை. நான் காம்படிஷன்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்லயே ஜெயிக்கிறேன். அதை உங்ககிட்ட சொல்லணும் தான் நான் வந்தேன். அவன் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் தெரியுமா? எனக்கும் ரொம்ப ஹாப்பி தான். குட் ஜாப். நிறைய காம்படிஷன் ஜெயிக்கிறேன். சரி, ஓகே அண்ணா, பாய். நாளைக்கு பார்க்கலாம். பாய் ஸ்வேதா. இந்த மாதிரி மூட நம்பிக்கையே வைக்கக்கூடாது போல. பூனை குறுக்க போச்சுன்னு பார்த்தா அதான் ஒன்றுமே இல்லை. ஒருத்தவங்களோட திறமையை பொறுத்து தான் இருக்கு அவங்க ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்கன்னு. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். வாங்க வாங்க, ஃபுட்பால் மேட்ச் ஆரம்பிக்க போகுது. என் ஃபேவரட் டீம் வேற விளையாடுறாங்க, அதனால செம்மையா இருக்கும். வாங்க வந்து உட்காருங்க. வந்துட்டேன். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா கேம் போயிட்டு இருக்கு. நம்ம டீம் தான் ஜெயிக்கும் பாருங்க. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு மேட்ச் முடியறதுக்கு. சரி ஆனா ஒரு நிமிஷம், நான் ரெஸ்ட் ரூம் மாத்திரம் போயிட்டு வந்துடுறேன். எங்க எழுந்திருக்கீங்கம்மா? அப்படியே உட்காருங்க. நீங்க எந்திரிச்சீங்கன்னா ராசி போயிடும், அதுக்கப்புறம் நம்ம டீம் தோத்துரும். அதனால ஒழுங்கா உட்காருங்க, புரியுதா? நான் 2.5 மணி நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கேன், ப்ளீஸ். அதான் முடியாது. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க போய்க்கலாம், அப்பதான் நம்ம டீம் ஜெயிக்கும். அப்பா, ஐயோ கேம் முடிஞ்சிருச்சு, நம்ம டீம் தோத்துருச்சு. நீங்க இன்னும் ரெஸ்ட் ரூம் போறமா? கேப்படி கேப்ப, ஒழுங்கா அப்பவே போறேன்னு சொன்னேன். நான் உட்கார்ந்து இருக்கறனால தான் அந்த டீம் ஜெயிக்கிற மாதிரி. இனிமேல இந்த மாதிரி மூட நம்பிக்கையா வச்சுக்க கூடாது. அவங்க திறமையா இருந்தா, அவங்க ஒழுங்கா விளையாண்டாங்கன்னா அவங்க ஜெயிக்க போறாங்க. இனிமேல இதை பார்க்க கூடாது, மற்றவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு. அருமை ஆனா அண்ட் ஃபேமிலி எங்களுக்காக அழகா மூட நம்பிக்கைகளை பத்தி எப்படி ப்ராக்டிக்கலா நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்களோ அதை வச்சே நீங்க நிறைய அற்புதமா வீடியோ எடுத்து எல்லாம் நீட்டா போட்டீங்க, அருமையா பேசுனீங்க, நடிச்சீங்க. ஒண்டர்ஃபுல் ஜாப். தேங்க்யூ ஆல். நன்றி நன்றி ஆனா அண்ட் ஃபேமிலிக்கு. அடுத்து நம்ம இந்த டிராயிங் செட் இன்னொரு செட் இருக்கு, அதை போட்டு விட்டுட்டோம்னா we can move on to the next programs. அறிவு பண்ணி தோழ நான் போடுறேன். அடுத்தது கஹூட் பிளேயர்ஸ் ரெடியா இருங்க. அதுக்கு இது முடிஞ்ச பிறகு நம்ம கஹூட் ஆரம்பிப்போம். இன்னைக்கு கொஞ்சம் எல்லாருக்கும் ஜூமுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. அதெல்லாம் அப்பப்போ நடக்கிறது தான். ஸோ அதையும் மீறி நம்ம விழா நடத்துகிறோம். இல்லை தயாரா இல்லைன்னா நம்ம கஹூட்க்கு அப்புறம் பண்ணிப்போமா? கஹூட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கஹூட் முடிஞ்ச உடனே டிராயிங் தேர்ட் செட் போடுறேன். ஓகே, நன்றிங்க. அடுத்தாப்புல நமக்கு வந்து கஹூட்டை ரன் பண்ணி தர போகிறது அமரன் மோகன். அமரனை பற்றி சொல்லணும்னா போன ஆண்டு வரைக்கும் அவர் நம்மளோட சின்ன பிள்ளைங்க லிஸ்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தா. அப்படி போன வருஷம் ஸ்பீச் காம்படிஷனில் வின் பண்ணவர் கூட அவர் தான். இப்போ அவர் நமக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டி இப்போ கஹூட் கேம் ஷோ ரன் பண்ண போகிறாரு. ஸோ இந்த மாதிரி உங்கள் எல்லாரையும் நாங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம். லைக் ஹீ இஸ் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஆல் ஆஃப் யூ கைஸ். Please welcome Amaran Mohan to start the Kahoot game. தெரியுதா? தெரியுது Amaran.
ஸோ எல்லாம் உங்களோட அந்த kahoot.it போயிட்டு கேம் பின்னு போடுங்க. Joy is so excited to be on the screen. இலக்கியா இருக்காங்க, ஜாய் இருக்காங்க, யாழ்விழி, அயன், அன்னபூர்ணி சேர்ந்தாச்சு, இளங்கதிரசியார், அஸ்விகா, வெல்கம். ரித்வின் வந்தாச்சு. ஆஷ்விக் அண்ட் இனியா. நம்ம 10 பேர் சைன் அப் பண்ணியிருந்தீங்க. 10 பேரும் இருக்காங்க. ஸோ எனக்கு ஆரம்பிப்போம். அமரன் ஸ்டார்ட் பண்ணி. அக்கா ஒரு நிமிஷம், இலக்கியா ஜாயின் பண்றாங்க. ஒரு நிமிஷம், இலக்கியா மட்டும் ஜாயின் பண்றாங்க. ஓகே, தயாரா? குட் லக் எவ்ரிவன். Amran, you can read the questions. Yeah. The Justice Party that lost in the 1926 elections won in the 1930 elections mainly because of option A is the self-respect movement in Periyar, B, the sympathy waves because of the demise of the king of Panagal, C, the Justice Party leader Mursami Naidu, who had a love of Congress, D, the hatred of the people on the Congress Party. 5 seconds to answer. Oh, good job, everyone. Looks like most of the people got the right answer. Just read the question, Amran, I think. Yeah. The first self-respect marriage was conducted in Periyar felt that the original inhabitants of the land were subordinated to the Aryans because of Wow, you guys are doing great. Annapurni still on the lead. Periyar defined real happiness as the means of achieving progress in life, according to Periyar, is
What did Ambedkar and Periyar have in common? Wow, nice job, guys. Periyar insists that education should be changed from being a mere means of employment to So the correct answer is improve one's knowledge to do his own job. The methodologies that Periyar suggests for women's liberation are so he actually did all of the above. So he suggested equal rights in education, employment and office and property, equal rights to divorce and remarriage, and equal rights to choosing grooms and to family planning, all for women's liberation. Periyar said, whatever you come across in this world, you should investigate it deeply and get at the truth. This is the use of reason. Periyar blames the astrologers, magicians, and the temple priests for the greed and foolishness of people. The huge obstacle to people's common rights, according to Periyar, was the caste structure that discriminates against people on birth. Wow, you guys are doing great. Who is in this picture? Yep, the picture was a former, or the first chief minister of Tamil Nadu, Nadurai Periyar. He actually named Tamil Nadu, which may be one of the future questions, I believe.
Periyar wants people to consider the following as equal to their lives. Self-respect. Periyar used to say that there are two traits that should be possessed by those who opt for public service. They are Yep, the correct answer is not having a desire for fame or monetary benefits. Periyar illustrates that other countries are far more advanced than India through all of the above, actually. You guys are doing great. Keep it up. The First Amendment of the Constitution, which came into force in 1950, was made to ensure communal reservation was the correct answer. It's a tricky one. The uses of self-respect marriages established by Periyar were men and women were united on equal terms is the correct answer. Let's see the leaderboard. Third place, we have Ilan Kadir. Wow. Second place, Ayan, I think. First place, Annapurni. Congrats everyone for participating. And runners-up, Inia and Joy. It's really great that you guys all participated. I know some of the wording was difficult, especially for some of the younger participants, but you all did a great job. Yep. Thank you all. Thank you for doing your homework and studying up, and hope to see more of you guys participate in these events next year. So congratulations அந்த everyone. மூன்று பேர் வந்து வணக்கம் சொல்ல முடியுமா? அன்னபூரணி வந்து வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். அடுத்தது Nice job. வணக்கம். Ayan. Very nice. எல்லாருமே அருமையா படிச்சு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. Hope you guys had some fun also while learning. நன்றி. அடுத்து நம்ம டிராயிங் விட்டு போன டிராயிங்க இப்போ போட போறோம். அறிவு பண்ணி ரெடியா இருந்தா கொஞ்சம் போடுங்க அது. பெருசா வரலப்பா.
தடங்களுக்கு வருந்துகிறோம். திருப்பி வரும்னு நினைக்கிறேன். இப்போ மேபி நம்ம ஜட்ஜஸ் ஸ்பெஷல் ப்ரைஸ் சொல்ல ஆரம்பிக்கலாமா? அறிவு பண்ணி இல்லை இன்னொரு தடவை ட்ரை பண்றீங்களா? அது ஏன் ப்ளே ஆக மாட்டேங்குது தெரியல, பாருங்க. தமிழ் அவங்க அதை இல்ல செக் வரலையா? பண்றாங்கன்னா நீங்க நான் ப்ளே பண்றது வரலீங்களா? ப்ளே பண்றது வர மாட்டேங்குது. தமிழ் அடுத்தது யூடியூபா? இல்ல அவங்க ஜட்ஜஸ் வந்து இப்போ இது ஆமா யூடியூப் வந்துச்சு. ஓகே. அந்த 2 மிஸ் பண்ண போட்டோவும் அந்த போட்டுருங்க. ஜாயோட போட்டோவும் போட்டுருங்க. அவங்க மிஸ் பண்ணிட்டோம் நம்ம. ஆமா. எல்லாம் அருமையா வரைஞ்ச எல்லா பிள்ளைங்களுக்கும் நன்றி. எல்லாம் கூர்ந்து கவனிச்சிருந்தீங்கன்னா ஒவ்வொரு படமும் பயங்கர கருத்துள்ள படமா போட்டிருந்தாங்க பிள்ளைங்க. யோசிச்சு வரையறது எவ்வளவு சிரமம்னு உங்களுக்கு தெரியும். அருமை. படம் வந்துச்சுங்களா? வந்துச்சுப்பா. நன்றி ரொம்ப. அடுத்தது நம்ம யூடியூப் அவார்டுக்கு போறோம். டாக்டர் சோம இளங்கோன் அவர்களை அழைக்கிறோம். ஐயா ரஜினிகாந்த் போடுங்க. ஸ்கிரீன் பார்க்க முடியுதா ஐயா? எல்லாருக்கும் தெரியுதா? முடியுது முடியுது, போடுங்க. சரி. சத்தம் வரல. ப்ளே பண்ணுங்க ரஜினி. அன்மியூட் பண்ணுங்க. தொடர்ச்சியாக முழங்கிக் கொண்டிருக்கிற அதிகாரியல் கருத்துக்களை, சமூக நீதி கருத்துக்களை பரப்புவதில் முனைப்போடு பணியாற்றிக் கொண்டிருக்கிற அரண்செய் ஊடகத்திற்கு வழங்கப்படுகிறது. அரண்செய் யூடியூப் நிறுவனத்தின் சார்பாக, அரண்செய் ஊடகத்தின் சார்பாக தோழர்கள் ஹசீப், மகிழ்நன், தேவா ஆகியோரை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பெரியார் பன்னாட்டு அமைப்பு கடந்த 2 ஆண்டுகளாக சமூக வலைத்தளத்திலே சிறப்பாக பணிபுரிவோருக்கு 25,000 ரூபாய் பரிசும் விருதுகளும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு வாங்கிய அரண்சை பற்றி எனது அருமை நண்பரும் பெரியார் கருத்துக்கு உடன் உழைத்து பல ஆண்டுகளாக தொடர்ந்து அமெரிக்காவில் பணியாற்றி வரும் சொர்ணம் சங்கரபாண்டி அவர்களை அழைக்கின்றேன்.
எல்லாருக்கும் கேக்குதா? பேசுங்க. சரி. இப்பொழுது வழக்கமான ஊடகங்களை காட்டிலும் சமூக ஊடகங்கள் இது காலத்தின் கட்டாயம் பரவி வருவதற்கு அன்றாட வாழ்க்கையில் நாம் உட்கார்ந்து அமர்ந்து தொலைக்காட்சி பெட்டி முன் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் குறைந்து கொண்டே வருகிறது. அது மட்டுமல்லாமல் உள்ளங்கையில் உலகம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லோருக்கும் கையிலேயே ஒரு தொலைக்காட்சி பெட்டியையும் கொண்டு திரிகிறோம். ஆனால் எப்பொழுது வேண்டாலும் எங்கு வேண்டுமானாலும் பார்க்கலாம் என்ற காலகட்டம் வந்துவிட்டது. இது உலக அளவில் எல்லா நாடுகளிலும் அதனுடைய தாக்கத்தை பார்க்கலாம். ஒரு வழமையான ஊடகங்களை விட இப்பொழுது காட்சி ஊடகங்கள், வலைக்காட்சி ஊடகங்கள், இணைய ஊடகங்கள் மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இளைஞர்களிடம் அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. அந்த அடிப்படையில் பெரியாருடைய கருத்துக்களோ, பகுத்தறிவு கருத்துக்களோ, மக்களுக்கான கருத்துக்கள், பாட்டாளி மக்கள் கருத்துக்கள், இடதுசாரி கருத்துக்கள் என அனைத்து கருத்துக்களும் இப்பொழுது இந்த புதிய ஊடகங்கள் பூரம் இளைஞர்களை சென்று சேர வேண்டும் என்பதில் பல முயற்சிகள் நடந்து வருகின்றன. இது தன்னிச்சையாக உருவாகி வருவதை குறிப்பாக தமிழ்நாட்டிலையும் நம்முடைய பகுத்தறிவு கருத்துக்களை மக்களிடம் கொண்டு செல்லும் முகமாக மக்களுக்கான அரசியல் பார்வையை வைப்பதற்கும் பல ஊடகங்கள் வளர்ந்துள்ளன. அதில் குறிப்பாக அரண்சை மிக முக்கியமான ஊடகம் என்பது நாம் அனைவரும் பார்த்திருந்தால் அறிந்திருப்போம். அதில் பொதுவாக நடக்கிற அரசியல் விவாதங்கள் எல்லாம் ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றன. உலக அளவில் எத்தனையோ பேர் அதை பார்க்கின்றார்கள். எனக்கு அறிந்து நான் கேள்விப்படாத நண்பர்கள் எல்லாம் கூட அதை பற்றி பேசுவதை நான் பார்த்திருக்கேன். மக்கள் குழுக்களில் அதை பகிர்வதையும். இது ஒரு பெரிய முயற்சி. அந்த அளவில் அரண்சை ஊடகம் இந்த விருதை பெறுவதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக எனக்கு உள்ள ஒரு தனிப்பட்ட அளவிலும் ஒரு தொடர்பு உண்டு. நான் முதலில் அவர்கள் அரண்சை ஊடகத்தை ஆரம்பிக்கும் முன்னால் அமெரிக்காவிலேயே பதிவு செய்யலாம் என்று ஒரு எண்ணம் அவர்களிடம் இருந்தது. அப்பொழுது என்னை தொடர்பு கொண்டு பேசியிருந்தால் நானும் தொடர்ந்து ஒரு 2-3 வாரங்கள் பல்வேறு இங்கு உள்ள சட்டத்திட்டங்கள், இங்கு உள்ள தொண்டு அமைப்பு நிறுவனத்தை பற்றிய தகவல் அவர்களோடு பரிமாறிக்கொண்டேன். பின்பாடு இந்த முயற்சி இங்கே செய்யப்படவில்லை பல்வேறு காரணங்களுக்காக. இருந்தாலும் அது ஒரு பெரிய வெற்றி ஊடகமாக தொடர்வது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. தோழர் மகிழ்நன் அவர்களையும் ஊடக உலக நன்கு அறிவேன். ஆசிப் அவர்களையும் தெரியும். இருவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்து மகிழ்நன் வாங்க. வாழ்த்துக்கள். எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. எனக்கும் மகிழ்ச்சி. முதல்ல ஆக்சுவலி ஐயா சொன்னது போல ஐயாவிட்ட நாங்க முதல்ல சோம இளங்கோவன் ஐயா தொடர்பு கொண்டு ஒரு விருது வழங்கப்படுகிறது அப்படின்னு சொன்னபோது முதற்கட்டமா எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அதுக்கு காரணம் பெரியார் பன்னாட்டு அமைப்பு அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் தாராவியில பிறந்து வளர்ந்தது தாராவி. முன்னாள் திராவிடர் கழகத்துக்காரன், இப்பவும் கருப்பு சட்டக்காரன் தான், அதுல மாற்றுக்கிறது இல்லை. முதல்ல திராவிடர் கழகத்துல உறுப்பினராக இருந்தேன், மும்பை திராவிடர் கழகத்துல. எங்க மாமா கணேசன் அவர் தான் இயக்கத்துக்கு அழைத்து வந்தார். பிள்ளையார் சதுர்த்திக்கு தெருவில் இறங்கி ஆடுறத ஒரு முக்கியமான வேலையா வச்சிருந்த அந்த இடத்துல இருந்து அவர் இங்க அழைச்சிட்டு வந்திருக்கிறார். அவர் போட்ட விதை தான் மும்பை திராவிடர் கழகத்தின் தலைவர். அவர் போட்ட விதை தான் இப்போ சென்னை வந்ததுக்கு பிறகு அந்த அசீஃபை குறி வச்சு ஒரு அட்டாக் நடக்குது அப்படிங்கிற பொழுது அது ஒரு பொறுப்போட இது நம்முடைய கடமை அப்படிங்கிற இதுலதான் அந்த முயற்சிகள் மேற்கொண்டு அப்புறம் அரண்சை இந்த இடத்துக்கு நகர்ந்திருக்குது. அந்த வகையில் திராவிடர் இயக்கத்திலிருந்து ஒரு பாராட்டு அப்படிங்கிறதே ஒரு தனிப்பட்ட முறையில ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒரு அங்கீகாரமாக பார்க்கிறோம். ஊடகத்தை பொறுத்தளவுக்கு நானும் மெயின் ஸ்ட்ரீம்ல நியூஸ் 18ல புதிய தலைமுறையில வேலை பார்த்தேன், நியூஸ் 7ல வேலை பார்த்தேன். அங்க எல்லாமே நம்முடைய அடையாளத்தை மறைத்து கொண்டுதான் வேலை பார்க்கணும். கருப்பு சட்டக்காரனாலோ அல்லது அம்பேத்கரிய சிந்தனையால் ஈர்க்கப்பட்டவராக இருந்தாலோ அல்லது கம்யூனிஸ்ட்னு தெரிஞ்சாலோ மெல்ல கட்டங்கட்டி மீடியா விட்டு அனுப்பி வச்சிருவாங்க. எந்த விதமான சலுகையும் கிடைக்காது. அந்த நபர்கள் தனிமைப்படுத்தப்படுவாங்க. இப்போ சுதந்திர ஊடகமுக்கு யாருக்கு சுதந்திரமா இருக்குல்லையோ எங்களுக்கு தனிப்பட்ட முறையில நாங்கள் மனதில் விரும்புவதை, மனதில் நினைக்கிறத, கொள்கை ரீதியா எதை சரின்னு படுதோ அதை இன்னும் வெளிப்படையா பேசுவதற்கான சுதந்திர வழி எங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அப்கோர்ஸ் நெருக்கடிகள் இருக்குது. நெருக்கடிகள் இருந்தால் நம்ம தோழர்களுடைய இது போன்ற உற்சாகம் எங்களுக்கு தொடர்ந்து இயங்குவதற்கான ஒரு உற்சாகம் அளிப்பது எங்களுக்கு பயங்கர ஊக்கம் அளிக்கிறதா இருக்குது.
தொடர்ந்து அந்த வேலை செய்யவும் 2024 பாஜகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். நம்ம நீண்ட போராட்டத்திற்கு பிறகு கிடைத்திருக்கிற அந்த உரிமைகளை குழி தோண்டி புதைப்பதற்கான வேலையை ரொம்ப முனைப்போட அவங்க செஞ்சுட்டு வர்றாங்க. நம்ம ஒரு லாஸ்ட் பேட்டில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துல இருக்கிறோம் நெருக்கடியில. நாங்கள் எங்களால் இயன்ற எங்களுடைய முழு ஆற்றலையும் போட்டு 2024 தேர்தலில் எந்தெந்த வகையிலாம் கருத்து பரப்புரைகள் மேற்கொள்ள முடியுமோ எங்க ஆற்றலையும் மீறி அதற்கான முயற்சிகள் செய்வோம். இது நான் மட்டும் இல்லை, ஒரு பக்கம் அரண் செய்துக்குதுன்னா இன்னொரு பக்கம் நம்ம பேரலை நண்பர்கள் மில்டன் இந்திரகுமார், அரண்சையில அசீஃப், தேவா, என்ன பிற எடிட்டர்ஸ், அவங்க எல்லாருமே ஒரு நண்பர் சுவாரஸ்யத்திற்காக இல்லை, ஒரு முக்கியமான விஷயம். அவர் பட்டாளம் ஒரு காவல் பணியில இருந்தாரு. அவர் அதை விட இன்றைய சூழல் இதுதான் நாட்டுக்கு செய்கிற பணின்னு சொல்லி அவர் தன்னுடைய வேலையை விட்டுட்டு இப்ப எங்களோட இணைந்து வேலை பார்க்குறாரு. அந்த மாதிரி அர்ப்பணிப்போட தோழர்கள் வேலை பார்க்குறாங்க. யூடியூப் ரூட்டர்ஸ் மைனர் கரிகாலன் பல்வேறு நெருக்கடிகளுக்கு இடையில அந்த வேலையை பார்க்குறாரு. இணைஞ்சு இந்த பாசிசத்தின் வருகை அதை அவங்க முன்னறிவிக்கிறாங்க. நம்ம இணைஞ்சு வீழ்த்துவோம்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் அடிக்கிற உற்சாகம், ஊக்கம், அது எங்களை இன்னும் ஸ்ட்ராங்கா, எஸ் நாம் தனிமைப்பட்டு நிற்கவில்லை, நம்மோடு கொள்கை ரீதியாக நண்பர்களும் முன்னோடிகளும் இருக்கிறார்கள் அப்படிங்கிற பொழுது எங்களுக்கு உற்சாகம் வரும். கண்டிப்பா அந்த வேலைகளை செய்வோம். அம்பலப்படுத்துவதற்கான இப்போ திடீர்னு எங்கிருந்தோ எழும்பி நாங்க இந்த வேலைகளை செய்யல. இந்த இப்போ சங்கிகளை எதிர்கொள்ளும் பொழுது அதற்கான துணிச்சலும் கருத்தியல் ரீதியாக பலத்தையும் கொடுக்கறது ஏற்கனவே திராவிடர் கழகத்துல இருந்தபோது படித்த நூல்கள், அது அறிமுகப்படுத்திய அந்த அறிவு வெளி, வழக்கமா மீடியா பர்சன்ஸுக்கு அப்படி இயக்க அறிமுகம் இருக்கிற தோழர்கள் அவங்க இன்னும் எஃபிஷியண்டா கண்டிப்பா ஊடகங்கள்ல வேலை பார்க்க முடியுங்கிறது என்னுடைய சொந்த அனுபவம். சங்கிகளை எதிர்கொள்வதற்கு பெரியாரும் அம்பேத்கரும் அதுல மிக முக்கியமான கருவிகளாக இருக்கிறாங்க. இன்னும் நாங்கள் எதிர்பார்க்கறது இன்னும் பரவலாக நம் தரப்பில் இருந்து ஊடகவியலாளர்கள் வரணும். இந்த பொய் பிரச்சாரம் அது பல கோடி ரூபாய் முதலீட்டில் மிக தீவிரமாக நடத்தப்படுகிறது. இந்த ஆட்சியை கவிழ்த்திடணும், எப்படியாவது திரும்ப இன்னொரு பக்கம் அதிமுக ஆட்சி வந்துடணும், பாஜக மறைமுக ஆட்சி வந்துடணுங்கிற வேலைகள் நடக்குது. ஆனா விலை மதிப்பில்லாத கொள்கை ரீதியாக பேசுகிற தோழர்கள் அவங்களை எதிர்கொள்றதுக்கு அவங்க திறனதான் வேணும். நம்ம சேர்ந்து அவர்களை முறியடிப்போம். நம்பிக்கை இருக்கிறது. நீங்களும் எங்களோட துணை நிற்கணும் அப்படிங்கிறத வேண்டுகோள். உங்களுடைய இந்த பாராட்டுதலுக்கு மீண்டும் நன்றி. மீண்டும் வாழ்த்துக்கள். அனைவரும் கூர்ந்து கவனிக்க வேண்டியது, ஐயா மகிழ்நன் இந்தி அறிந்தவர். அவர் நம்முடைய கொள்கைகளை இந்தி மீடியாவில் கொண்டு செல்வதற்காக ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருந்தால் அவரிடம் சொல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி மகிழ்நன். அரண்சை அனைவரும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி தமிழ்மணி. தொடரலாம். நன்றி, ரொம்ப நன்றி மகிழன் அவர்கள் எங்களோட கலந்துக்கிட்டது. உங்களோட பங்கேற்பு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்களோட அதாவது இங்க இருக்கிறவங்களுக்கு அங்க என்ன போகுது வருதுன்னு பாக்குறதுக்கு உங்களுடைய இதுதான் எங்களுக்கு முக்கியமான ஒரு என்ன சொல்றது, ஒரு போர்ட்டல் மாதிரி டு த அதர் வேர்ல்டு மாதிரி. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட பணி இன்னும் மீண்டும் சிறக்க செய்யறதுக்கு எங்களோட வாழ்த்துக்களும் நன்றியும். அடுத்து நம்ம பிள்ளைங்களை பார்த்துருப்பீங்க, எல்லாரும் தயாரா இருக்காங்க. யாருக்கு என்ன கிடைக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணி எல்லாரும் பங்கேற்று இருக்காங்க. ஸோ நம்ம எங்களுடைய நடுவர்களை அழைக்கிறோம். அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜெயா மாறன். மற்ற நடுவர்கள் கோகிலாமா, அன்பு அவர்கள், ஐயா அவர்கள், அவங்களுடைய சார்பாக இதை நான் அறிவிக்கிறேன். இன்னைக்கு காலையில தான் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் ஐயா அவர்கள் தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்த நாளுக்காக ஒரு பதிவை ஃபேஸ்புக்ல போட்டிருந்தாங்க. அதுல பெரியார் என்பது காரண பெயர், பகுத்தறிவின் பழுத்த முகம், அதனால் அந்த பெயர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பழுத்த முகத்தை இந்த இளம் பிஞ்சுகள் அறிய ஒரு வாய்ப்பு இது. இன்னைக்கெல்லாம் ஸ்டெம் எஜுகேஷன் தான் சொல்றாங்க, சின்ன வயசுல இருந்தே. அந்த ஸ்டெம் எஜுகேஷனுக்குள்ள வாழ்வியல் நெறியை பற்றி அவர்கள் சிந்திக்க ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை வருடா வருடம் பெரியார் இன்டர்நேஷனல் அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கிறது.
இதுல இத்தனை பிள்ளைகள் தொடர்ந்து பங்கேற்கிறத பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எவ்வளவு அருமையான கருத்துகள். நான் இன்னைக்கு ரொம்ப ரசிச்ச ஒரு கருத்து என்னன்னா, பெரியார் என்பது ஒரு பெயர் சொல் அல்ல, அது வினை சொல் அப்படிங்கிற ஒரு கருத்து. சாகும் வரை உழைத்து கொண்டே இருந்தவர் இல்லையா? இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு விதையாக போடப்படும் சிந்தனைகள் உருவாகி ஒரு செடியாக வளர்வதை இன்னைக்கு இளங்கதிர் அப்படிங்கிற இளைஞனுடைய பேச்சிலிருந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது. அப்போ இந்த போட்டிகளை பிள்ளைகளுக்கு இந்த சிந்தனையை போடுவதற்கான ஒரு வாய்ப்பாக, பெரியார் அவர்களை பற்றி அறிந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பாக பெற்றோர் பார்க்கணும். இத போட்டியா பார்க்க கூடாது அப்படிங்கறத நான் இங்க கேட்டுக்கிறேன். இந்த போட்டிகளில் சிறப்பு பரிசுகளை இப்ப நான் அறிவிக்க போறேன் நடுவர்களின் சார்பாக. முதல்ல மாறுவேட போட்டி. இதுல ஒரு பரிசு ரித்வின் சிவபிரகாஷ். மாறுவேட போட்டியில் சிறப்பு பரிசு பெறுபவர் ரித்வின் சிவபிரகாஷ். வாழ்த்துக்கள் ரித்வின். நன்றி கண்ணா. அடுத்ததாக பேச்சு போட்டி. இதில் 3 சிறப்பு பரிசுகள். தர்ஷிகா சிறப்பு பரிசு பெறுபவர் தர்ஷிகா. வாழ்த்துக்கள் தர்ஷிகா. அடுத்ததாக சிறப்பு பரிசு பெறுபவர் இலக்கியா இளமாறன். வாழ்த்துக்கள் இலக்கியா. அடுத்ததாக சிறப்பு பரிசு பெறுபவர் இளங்கதிர் இளமாறன். வாழ்த்துக்கள் இளங்கதிர். மிக்க நன்றிங்க. நன்றி. அடுத்ததாக பாடல். பாடலிலும் 3 பரிசுகள். ஜியா தீப்தி அருண். வாழ்த்துகள் ஜியா. அடுத்ததாக ஆராதனா சிவகுமார் கார்த்திகா. வாழ்த்துக்கள் ஆராதனா. அடுத்ததாக காவியமித்ரா. நன்றி. அடுத்ததாக காவியமித்ரா வசந்தராமன். வாழ்த்துக்கள் காவியமித்ரா. மிக்க நன்றி. அறிவித்தாகிவிட்டது. மிக்க நன்றி எல்லோரும் கலந்து கொண்டதற்கு. என்ன பரிசுன்னு சொன்னீங்களாமா? நீங்க சொல்லுங்க ஐயா. நீங்க தான் சொல்லணும். நீங்க தான். சரிங்க ஐயா. ஆளுக்கு $50. ஆளுக்கு $50 வந்து சேரும். என்ன பிள்ளைங்களா, பரவாயில்லையா? சரிம்மா, நன்றி. கஹூட் 2 பரிசும் சொல்லிடுங்க. கஹூட் சிறப்பு பரிசு வந்து அன்னபூரணிக்கும் அயனுக்கும். மிக்க நன்றி. ஆளுக்கு $50 பரிசு வந்து சேரும், உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும் சொன்னாங்க ஐயா. நன்றி. நன்றி. எல்லா ஜட்ஜஸுக்கும் ரொம்ப நன்றி. உங்களுடைய டயத்தை எங்களுக்காக செலவு பண்ணியிருக்கீங்க. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு ஃபுல்லாக நிகழ்ச்சி எங்களுக்காக பார்த்து பிள்ளைங்க பேசுனதை ரசிச்சிருக்கீங்க, பாடினது. அதே மாதிரி அடுத்த வருஷமும் எல்லாரும் வாங்க. இன்னும் நிறைய பேரை கூட்டிட்டு வாங்கங்கிறது தான் எங்களுடைய ஆசை. எல்லாருக்கும் போய் சேரணும். கிட்ஸ், we are all counting on you. Bring your friends next year, okay? ஓவியம் ஓவிய போட்டி. ஆமா, அடுத்தது ஓவிய போட்டி சொல்றதுக்கு வாங்க. அம்மா விமலா அவர்கள் மிகவும் சிறந்த ஓவியர், பல பரிசுகளை வாங்கியிருக்கிறார். அவர் இல்லத்திலே அவருடைய ஓவியங்கள் மிகவும் சிறப்பாக அப்படியே வாழ்வது மாதிரியே இருக்கும் அந்த பெண்ணோட முகமெல்லாம். அவ்வளவு சிறப்பான ஓவியர். அவர்கள் நம்மிடையே வந்து கலந்து கொண்டது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் அம்மா. ரொம்ப நன்றிங்க. வணக்கம். என் பெயர் விமலா அருணாச்சலம். சிறுவர் சிறுமியர்கள் சித்திர போட்டிக்கு என்னுடன் சுஜாதா பவித்ரா அவர்களை நீதிபதியாக இருக்க வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. ஓவிய போட்டியில் பிள்ளைகளின் கலைத்திறமையை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருந்தது. இந்த சிறு வயதில் பெரியார் அவர்களின் கருத்துக்களை அதற்கு தகுந்தாற்போல் ஓவியங்களை வரைந்து வியக்க வைத்தார்கள். வருங்கால குழந்தைகள் இந்த கருத்துக்களை ஓவியங்களில் மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வாழ்க்கையிலும் கடைபிடிக்க வேண்டும். இந்த கருத்துக்களின் மூலம் உலகத்தில் உள்ள துன்பங்களுக்கு வெற்றி காண நம்மால் தான் தீர்வு காண முடியும். ஓவிய போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓவிய போட்டியில் பங்கேற்று சிறப்பு பரிசு பெறுபவர்கள்: ஓவியா சுந்தர பாண்டியன், யாழ்விழி ரமா பரணிதரன், தீக்ஷிதா ஸ்ரீகாந்த், இலக்கியா எழில் வடிவன்.
Special prizes, $50 gift certificate is given to each one of them. நன்றி, மிக்க நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. அது கடைசி ஓவியத்தை காமிங்க. ஓகே ஓகே. இந்த ஓவியங்களை தயவு செய்து பாருங்கள். மிகவும் அற்புதமான கருத்துக்கள், நிறைய கருத்துக்கள் அடங்கி இருக்கின்றன. ஆகவே ஒவ்வொருவரும் சில மணித்துளிகள் செலவு செய்து இந்த ஓவியத்தை, இந்த கூண்டில் இருந்து பறக்கும் அதுக்கு முன்னாடி ஓவியம், இதெல்லாம் தயவு செஞ்சு பாருங்க. குழந்தைகள் இவ்வளவு சிந்தனையுடன் இருக்கிறார்கள் என்பது நமக்கெல்லாம் மிகவும் பெருமையாக இருக்கிறது. நன்றிமா, நன்றி. நீங்க இன்னொரு அறிமுகம் சொல்லிடுங்க. நீங்க சொல்லுங்க, இது பெரியார் பிஞ்சிலையும் இதெல்லாம் வந்து இந்த ஓவியங்கள் வந்து நம்ம பகிர்ந்துப்போம். பெரியார் பிஞ்சு பத்திரிகையில் வருவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம். நன்றி. அடுத்து கட்டுரை போட்டி. அம்மா சித்திர செந்தாளை அவர்கள் எங்களை எல்லாம் தமிழ் தமிழ் என்று உணர்வூட்டி வளர்த்த ஐயா பெருஞ்சித்திரனார் அவரின் புதல்வி. ஐயா அவர்களின் எழுத்துக்கள் எங்களை எல்லாம் எவ்வளவு உணர்வூட்டியது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. அந்த அளவிற்கு தமிழ் 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 என்றே வாழ்ந்தவர்கள். அவருடைய வழித்தோன்றலாக அம்மா இங்கு பணியாற்றி வருவது மிகவும் சிறப்பு. அவரை கட்டுரை போட்டிகளை அறிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தந்தை பெரியார் அவர்களின் 145வது பிறந்த நாளில் அவரின் புகழ் வாழ்க, அவரின் கருத்துகள் மேலும் மேலும் ஓங்குக என்று தொடங்கி கட்டுரை போட்டியில் பங்கேற்ற குழந்தைகள் அனைவருக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துகளும். அதாவது விளையாடும் நேரத்தில் கட்டுரை எழுத வேண்டும் என்ற எண்ணத்திற்கும் பின்பு எழுதி அனுப்பியதற்கும் மிக்க நன்றியும் வாழ்த்துகளும். முயற்சி திருவினை ஆக்கும் என்று திருவள்ளுவர் சொல்வது போல் சிறுவர்கள் அடுத்த முறை எழுதும் பொழுது தந்தை பெரியார் பற்றிய செய்திகளை ஆழமாகவும் பரவலாகவும் படித்து அல்லது பெரியோர்களிடம் வரலாற்று செய்திகளை கேட்டு உங்கள் கருத்தாக கட்டுரை வடிவில் எழுதுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த இடத்தில் என்னுடைய என் தந்தையார் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதிய பெரியாரை பற்றி ஒரு பெரிய பாடல் எழுதியிருக்கின்றார்கள். மிகவும் அருமையான பாடல். அதில் 2 வரியை மட்டும், கடைசி வரியை சொல்கின்றேன். பெரியாரை பேசுகின்றோம், பெரியாரை வாழ்த்துகின்றோம், பீடு தாங்க பெரியாரை பாடுகின்றோம், பெரியார் நூல் கற்கின்றோம், பீற்றிக் கொள்வோம். உரியாரை போற்றுவதின் அவர் உரைத்த பலவற்றுள் ஒன்றையேனும் சரியாக கடைபிடித்தால் அடடா இத்தமிழ்நாடும் சரியாதம்மா என்று அந்த பாடல் முடிவடையும். தமிழ்நாடு மட்டுமல்ல, உலக நாடுகள் அனைத்திற்கும் இது பொருந்தும் என்று சொல்லி கட்டுரை பெரும்பாலான கட்டுரை எழுதிய பலரும் மிகவும் சிறப்பாக இருந்தது. பெரியார் பிஞ்சுகள் தங்களுடைய கைவரிசையை அதில் காட்டியிருக்கிறார்கள். அடுத்த முறை இன்னும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றேன். கட்டுரைகள் சிறப்பாகவே இருந்தன. ஒரு சிலர் மிகவும் நன்றாக எழுதியிருந்தார்கள். அந்த சிறந்த கட்டுரை எழுதி பரிசு பெறுபவர்கள் இளங்கதிர் இளமாறன், யாழினி ரவிக்குமார், இலக்கியா இளமாறன். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் $50 அமெரிக்கன் பரிசு அட்டையில், அதாவது கிஃப்ட் கார்டு மூலம் அளிக்கப்படும். அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த விழாவில் பங்கேற்ற ஒவ்வொரு பிஞ்சுகளுக்கும் இளைஞர்களுக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கத்துடன் முடிக்கின்றேன். பெரியார் புகழ் வாழ்க, ஓங்குக. வணக்கம். தேங்க்யூ. ரொம்ப நன்றிங்கம்மா. அருமையா அந்த பாடல் வரிகளோட எங்களுக்கு முடிச்சிங்க. ரொம்ப அருமையா இருந்தது. நம்ம ஜட்ஜு எஸ்ஏ காம்படிட்டர்ஸ் வந்து பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். யாழினி தயாரா இருக்கியா? தயாரா இருக்கேன். வீடியோ ஆன் பண்ணிட்டு பேசுடா. So I wrote an essay on Periyar's perspective of women's rights.
Periyar E.V. Ramasamy, also known as Tande Periyar, had a progressive and forward-thinking perspective on women's rights. He was a strong advocate for gender equality and believed that women should have the same rights and opportunities as men. There are many key aspects of Periyar's perspective on women's rights. Education was something Periyar believed that women should have access to. He argued that education was essential for women to be economically independent and intellectually empowered. One of Periyar's core beliefs was that women should be able to be independent of men in all ways, including financially, socially, and intellectually. To add to this point, Periyar promoted self-respect marriages, which rejected the dowry system that would make the parents of the bride have to pay the groom a certain amount of money and jewels. This made the society discriminate against girls being born. Periyar also discouraged extravagant wedding ceremonies that people would often spend most of their life savings on. He saw these practices as burdensome for women and advocated for simpler, more equitable unions. Periyar was also a vocal critic of the patriarchy and the subjugation of women. He encouraged women to question and challenge traditional roles and norms that restricted their freedom. He also told women that power and freedom wasn't something that would be real if men were the ones who gave it to them. Periyar is often referred to as being ahead of his time, and this is one of the ideas that is a key example. In the book My Body by Emily Ratajkowski, she says, "In my early 20s, it had never occurred to me that the women who gained their power from beauty were indebted to the men whose desire granted them that power in the first place. While the idea of pretty privilege is somewhat new, the idea that this power being granted by men inevitably means that women will be indebted to them and seem inferior is not. This idea of women pulling up their own seat to the table is why Periyar encouraged women to actively participate in politics and public life. He believed that women should have a say in changing the political landscape and should exercise their right to vote. Periyar was also a strong advocate for women's entry into temples and places of worship. He argued that religious practices should not discriminate against women, and he campaigned for their right to worship freely. Even though Periyar himself wasn't a religious person, he was still able to advocate for the rights of women who were facing discrimination in this aspect. Overall, Periyar's perspective of women's rights was rooted in the principles of social justice, self-respect, and equality. His efforts played a significant role in challenging traditional norms and promoting gender equality in South India. His legacy continues to inspire movements for women's rights and empowerment in the region. While Periyar made significant strides in promoting women's rights and gender equality, it's important to acknowledge that societal change takes time. His efforts laid the foundation for future generations to continue working towards a more equitable society for women in India. Thank you. Thank you, Arnie, for all the in-depth research you have done and written a very well-written essay. Appreciate your efforts. Thank you so much. Next up, Ilangadir Ilamaran. அதுக்கப்புறம் இன்னொரு இளமாறன் பாப்பா அதுக்குள்ள பேச இல்ல 2 பேர் தான்மா. சோ ஆமா தம்பி தான். தம்பி பேசுங்கப்பா. இளங்கதிர் இளமாறன். So the topic I wrote about is, if you could ask one question to Periyar today, what would it be? And similar to the famous freedom fighter Martin Luther King Jr., Tande Periyar had a dream. Tande Periyar dreamed of an egalitarian society in which rationalism is the leading factor of making decisions, rather than pseudoscientific beliefs. He founded and led the self-respect movement, which aimed at eliminating the existence of caste in society. He developed his character to be the voice of the oppressed, who have been long ignored by India's misogynistic and casteist social pyramid. We all know about Tande Periyar's work in the past, but how exactly does it relate to our society today? In order to ask Tande Periyar a question, I believe it is key to take a journey around our society today and explore the atrocities happening right in front of our eyes. As we all know, the leading principle of Tande Periyar's self-respect movement is that caste discrimination must be eliminated. Unfortunately, despite Tande Periyar's work, caste discrimination still exists right beneath our noses. In March 2023, Californian senators introduced a bill in the Senate that explicitly bans caste-based discrimination. This bill was called SB 403, and it added caste as a protected category
in the state of California. After learning about this bill, hundreds of upper caste Hindus in California protested this bill, as they claimed that it portrayed Hindus in a bad light. This is simply irrational, as the bill is attempting to protect millions of suppressed people and making sure that discrimination based on caste can be convictable. The true agenda of these people and organizations is clear, and it is very sad that they have brought their backwards ideologies to a country made on the basis of freedom. Tandai Periyar didn't solely fight against caste-based discrimination, but he also fought for women's rights and gender equality. Unfortunately, discrimination against women is still thriving in our society today. According to the BBC, crimes against women in India rose 26% over the past 6 years. Women are still suffering heavily, despite multiple activism efforts. In 1942, Tandai Periyar wrote a book titled Pen Yen Adimayanal, which translates to Why Women Got Enslaved in English. In this book, Tandai Periyar provides us with a perspective into the unequal treatment of Indian women in our society and how women's lives have been tailored to be dependent on males and the patriarchy. Tandai Periyar's vision and ideologies applied to us more than 75 years after he published his teaching, which shows that not much has changed for women in our society. All in all, caste-based discrimination and oppression against women is still alive and thriving in our society today. Tandai Periyar's teachings, ideologies, and movements still apply to us, which shows that our society has not progressed past the society Tandai Periyar was protesting against. After taking a journey around our dystopian world and the atrocities happening right in front of our eyes, I am ready to ask Tandai Periyar a very simple question that only consists of 5 words. What would you do today? Nandri. Wow, Ilamaran. So who are you posing it to us? Yeah. On behalf of Periyar? Okay, I think the answer is in you guys' hands, the youth. So thank you so much for your well thought out essay. We really, really appreciate your participation in every event, and congratulations on bagging a few. So great job. Yeah, thank you. ஸோ எல்லாரும் கேட்டிருப்பீங்க. நமக்கு கேள்வி வச்சிருக்காரு இளமாறனோட பையன் இளங்கதிர். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பார்ட்டிசிபேட் பண்ண அனைவருக்கும். அடுத்து நம்ம அருளக்கா பேசுவாங்க வள்ளல் ஸ்லைட்ஸை பத்தி. விஜய் அந்த வள்ளல் ஸ்லைட்ஸை போட்டுருங்க. நன்றிங்க விஜய். வணக்கம். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் பெரியார் 145ஆம் பிறந்த நாள் மற்றும் சமூக நீதி நாள் நல்வாழ்த்துக்கள். பெரியார் பன்னாட்டு மையத்திற்கு எங்களுக்கு நிதி உதவி அளித்து உதவி வரும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் பல. குறிப்பாக எங்களின் பெருங்கொடையாளர்கள், புரவலர்கள் திருமிகு மணவாளன், ரேணுகா சியாட்டில் மாநகரத்தை சேர்ந்தவங்க, பாலா சுவாமிநாதன் நியூயார்க், பால் பாண்டியன் டெக்சஸ், இவங்க அனைவருக்கும் எங்களின் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் பல. இந்த நேரத்தில் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அவங்க ஏற்கனவே தோழர் தமிழ்மணி அந்த ஸ்லைட்ஸ் டொனேஷன், ஃபுட் டொனேஷன் ஸ்லைட்ஸ் போட்டிருந்தாங்க. தொண்டர செம்மல் மனிதநேய பண்பாளர் ஐயா பெரியார் அவர்கள் அவங்க பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தின் ஒரு சிறப்பு அங்கமாக இந்த வறியோர் உணவு அதை வழங்குவதில் என்னைக்குமே பெரியார் பன்னாட்டு அமைப்பு கலந்து கொண்டு அந்த நிதி உதவியை அளிப்பதில் எங்களுக்கு அது ஒரு மன நிறைவான செயல். அங்க கூடியிருக்கும் அனைவரும் சரி, உங்க நண்பர்களும் இதை தொடர்ந்து செய்யணும். இது நமக்கு இட்ஸ் பார்ட் ஆஃப் கிவிங் பேக் டு த கம்யூனிட்டி. ஒரு செய்தி, இங்க நார்தர்ன் இல்லினாய் ஃபுட் பேங்க்குக்கு கொடுத்த அந்த பண உதவி அப்படிங்கிறது ஒரு சிறிய உதவியா இருந்தாலும் அதுல என்ன மகிழ்ச்சின்னா, அந்த எவ்ரி $1 அங்க டொனேட் பண்றது ஒரு அபவுட் $8 worth ஆஃப் க்ரோசரிஸ் கொடுக்குதுங்கிறது. எத்தனையோ பசி என்பது என்னன்னு இன்னொருத்தர் அது உணரக்கூடாது, அவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற அந்த மனித நேயம் தான். அதுதான் ஐயா என்னைக்கும் அவர் பெரிய அளவுல மனிதநேய பற்றாளர். ஸோ தொடர்ந்து உங்க கம்யூனிட்டி ஆக்டிவிட்டீஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி செய்யுங்க. கடவுளை மற என்று சொன்ன அதே பெரியார் தான் அதை முடிக்கும் பொழுது மனிதனை நினை என்று சொன்னாரு. ஸோ இதை விட பெரிய சான்று இல்லை. இந்த விழாவை ரொம்ப சிறப்பிச்ச பிள்ளைகளுக்கு நன்றிகள். நாளைய நம்பிக்கை நட்சத்திரங்கள் ரொம்ப சிறப்பா நிகழ்ச்சி அமைஞ்சதுக்கு அவங்க முக்கியமான காரணம். அதை தொடர்ந்து அவங்களுக்கு ஊக்கமளித்து வரும் பெற்றோர்களுக்கும் நன்றிகள் பல. நன்றி. நன்றி அக்கா. அடுத்தது நம்ம ரஜினிகாந்த் அவர்களை அழைக்கிறோம். அவர் நன்றி உரை அழைக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். அடுத்தது என்ன தமிழ்? அடுத்து என்ன நன்றி உரை? இல்ல ஆடியன்ஸ் தம்பி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆடியன்ஸ் கமெண்ட் நிறைய பேர் வந்திருக்கீங்க, நிறைய பேர்த்த கூப்பிட முடியாது, அதனால சில பேர்த்த மட்டும் கூப்பிடுறேன்.
தந்தை பெரியார் அவர்களை நேரே பார்த்து பேசிய சிலர் இருக்கிறார்கள். அந்த சிலரில் எனது அன்னார் வேலாயுதம் அவர்கள் பேராசிரியராக ஜமால் முகமது கல்லூரியில் பணியாற்றிய பொழுது பார்த்திருக்கிறார். அவரை சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி மிக சிறப்பாக போய்கொண்டிருக்கு. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப நல்ல நிகழ்ச்சி. இளைஞர்கள் இது போல உற்சாகத்தோட பணி செய்யணும், அது போல படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தந்தை பெரியார் அவர்கள் நான் சின்ன வயசுலேயே நிறைய கூட்டங்களில் பார்த்துருக்கிறேன். எனது கல்லூரி வாழ்க்கையில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடந்தது. என்னுடைய மாணவர் ஒருவருக்கு காதல் திருமணம். அந்த காலத்தில் ஒரு பெரிய சங்கதி அது. ரயில்வே இன்ஸ்டிடியூட் திருச்சியில் தந்தை பெரியார் அவர்களை தலைமையாக வைத்து அந்த திருமணத்தை நடத்தினோம். அடுத்து இன்னொரு மாணவருக்கு படிச்சிருக்காரு, கலப்பு கலந்து, அதாவது ஜாதி மறுப்பு திருமணம். அவங்களுக்கு 2 பக்கத்துல இருந்தும் சப்போர்ட் இல்லை. பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் எந்த விதமான உதவிகளும் செய்யல. அந்த பையன் வேலை கிடைச்சா தேவையில்லை அப்படிங்கிற போது தந்தை பெரியார் ஆங்கிலத்துல பேச சொல்றாங்க. கூட்டு போறோம். முதல்ல மரியாதையா வாங்க உட்காருங்க அப்படி கேட்கலையா? ஆங்கிலத்திலயா? Ramasamy, Tandai Periyar Ramasamy, and he asked me to sit down first. My student, I asked him to come with me for his job. So Periyar asked him to join, sit down first. அவருடைய வார்த்தை வாங்க உட்காருங்க. இதுதான் முதல் first word. Then I told him, this is what is the situation. The boy had out of caste marriage and he needs support. And Periyar told me, ask him to come tomorrow. You don't have to waste your time. Just ask the student to come tomorrow. He gave the letter of recommendations to Dr. Kalinga. And he went through Ayya Veeramani, and then he got a job. He had a happy life. Not only this is just one example. I have seen several people who have been supported by Tandai Periyar, both individually and also along with a great group. Several people were enjoying his support. Thank you very much. Thank you very much. Next, Periyar பகுத்தறிவு எழுத்தாளர் மன்ற தலைவரும் கவிஞரும் எழுத்தாளர் பேச்சாளர் பல்துறை வல்லுநரான முனைவர் நேரு அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் அன்பான வணக்கம். மிக சிறப்பான நிகழ்ச்சி. ரொம்ப அருமையா நம்ம பிள்ளைங்க ஆங்கிலத்துல தந்தை பெரியார் அவர்களை பற்றி பேசிய விதம் என்பது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது. குறிப்பாக இளங்கதிர் அவர்களுடைய அந்த உச்சரிப்பும் ஆழ்ந்த அந்த கருத்துக்களும் ரொம்ப ரொம்ப வியப்பை கொடுத்தது. அனைவருக்கும் கலந்து கொண்ட ஓவிய போட்டியாக இருந்தாலும் சரி, அல்லது மாறுவேட போட்டியாக இருந்தாலும் சரி, கட்டுரை போட்டியாக இருந்தாலும் சரி, பேச்சு போட்டில கலக்காங்க. உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இது ஒரு நல்ல முன்னெடுப்பு. நேற்று தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கும் இன்றைக்கு வட அமெரிக்க குழந்தைகளுக்குமான நடத்தியிருக்கக்கூடிய பெரியார் பன்னாட்டு அமைப்பிற்கு பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றத்தின் சார்பாகவும் தோழர்கள் சார்பாகவும் மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். ஒரு நல்ல முன்னெடுப்பை நீங்க எடுத்திருக்கிறீங்க. இதை என்னை போன்றவர்கள், எங்களை போன்றவர்கள் அமைப்புகளின் சார்பாக தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்ற ஆசையை கொடுத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, ஐயா டாக்டர் சோமயிலங்கனம் ஐயா அவர்களுடைய அந்த அமெரிக்காவில் 50 ஆண்டுகள் என்று கூடிய அந்த புத்தகம் 25 அந்த சாப்டர் என்று சொல்லக்கூடிய அத்தியாயங்கள்ல ஒவ்வொன்றுமே தனி முத்திரை பதிக்கக்கூடியதாக மிக விறுவிறுப்பான புத்தகமா இருக்கிறது. ஐயா டாக்டர் சோமவேலாயுதம் ஐயா அவர்களும் ஐயா ஆசிரியர் அவர்களும் ஒரு நல்ல அணிந்துரையை கொடுத்துருக்காங்க. அந்த புத்தகத்தை நம்முடைய தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அந்த அளவிற்கான ஒரு ஆழமான புத்தகமாக இருக்கிறது என்பதையும் கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி உரை விடைபெற்றுக் கொள்கிறேன். அனைவருக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்கள். அடுத்து உலகெங்கும் உள்ள தமிழர்களுக்கு தந்தை பெரியார் அவர்கள் கருத்துக்களை பலர் மூலமாக எடுத்துச் செல்லும் ஐயா அழகிரிசாமி அவர்களை அழைக்கின்றேன். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அன்மியூட் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். மிக சிறப்பாக இருந்துச்சு நிகழ்ச்சி.
மாணவர்களுடைய பேச்செல்லாம் ரொம்ப இது மிகுந்த போட்டு இருக்கு, நான் கவனிக்காம பேசிட்டேன். மாணவர்களுடைய பேச்சு ரொம்ப உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் அளிக்குது. இந்த இந்த முன்னெடுப்பு தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அதே போல இந்த மாணவருடைய பேச்சை நான் பதிவு பண்ணியிருக்கேன். இந்த அறிவிச்சுடர் யூடியூப் சேனல்ல அதை போட விரும்புகிறேன். ஐயாவுடைய அனுமதிப்பு. நன்றி, வணக்கம். நன்றி. ஏன்னா நீ எதுவும் சொல்லணுமா? உன் கை இருக்கு. ஆமா, மன்னிக்கணும், நான் என்னுடைய ஒலிபரிக்கு சரியாக வேலை செய்யவில்லை. தந்தை பெரியார் அவர்களால் எனது மாணவர் ஒருவருக்கு அது கேட்டுருச்சு, அது சரியா கேட்டுச்சு. நன்றி நன்றி. ஓகே, அடுத்தது நன்றி உரை. அனைவருக்கும் நன்றி சொல்ல ரஜினிகாந்த் வருகின்றார். அவருக்கு நன்றி சொல்ல நான் வந்திருக்கிறேன். ஏனென்றால் மிகவும் சுருக்கமான காலகட்டத்திலே அவரும் அவருடைய வாழ்வினர் கோகிலா, எங்க அவங்களையும் வர சொல்லுங்க ஸ்கிரீன்ல ப்ளீஸ். அவர்கள் இருவரும் செய்த பணி இமயமலையை நம்மிடமே கொண்டு நிறுத்திய மாதிரி. இவ்வளவு குறுகிய காலத்திலே அத்தனை குழந்தைகளுடைய மின்னஞ்சல் அனைத்தையும் இணைத்து, இங்கே இல்லாம தமிழ்நாட்டிலையும் அத்தனை 160 பேரை இணைச்சு அவங்கள எல்லாத்தையும் கொண்டு வந்து இதை இவ்வளவு விரைவா எப்படி செஞ்சாருன்னு எனக்கே புரியல. அது எனக்கெல்லாம் ஒரு இதை செய்யறதுன்னா 5 நிமிஷம் ஆகுது, 5 மணித்துளிகள். எங்க அம்மா எங்க கோயில வர சொல்லுங்க, அதனாலதான் நான் பேச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க வாங்க அம்மா, வாங்கம்மா. இவர்கள் இருவரும் செய்த பணி ஆனது. இதற்கு பலர் வேலை செய்தார்கள். அவங்க வர சொல்லுங்க ப்ளீஸ். இல்ல வந்துட்டாங்க, பேக்ரவுண்ட்ல ஒருத்தர் தான் தெரிய முடியும். உங்களுக்கு பின்னால அப்ப இவர் வந்துகிட்டு அவங்க வர வேண்டியதுதான். அப்புறம் அவங்க வந்ததுதான் அப்புறம் தான் அவர் நன்றி. வாழ்த்துக்கள்மா, ரொம்ப அருமையான பணி. உங்களை அனைவருக்கும் அறிமுகப்படுத்தி வாழ்த்தணும். நல்ல சிறப்பான பணி, மிக்க நன்றி. இப்ப அவரை நன்றி சொல்லுங்க. அடுத்த நன்றி உரை ஐயா ரஜினிகாந்த், வாங்க. நன்றி ஐயா, இது ரொம்ப ஊக்கமா இருக்கு. நான் ஒரு சிறிய பணி தான் செஞ்சேன், நீங்க ரொம்ப பாராட்டுவீங்க என்ன. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பெரியார் பன்னாட்டு அமைப்பு நடத்தும் பெரியார் 145 இணைய நிகழ்வில் இணைந்துள்ள அனைவருக்கும் எங்கள் நன்றிகள். கலை என்பது கலைக்காகவே என்பது பொதுவான தத்துவம். கலை என்பது வெறும் கலைக்காக அல்ல, அது மக்களுக்கானது என்பதுதான் திராவிட தத்துவம். தந்தை பெரியாரின் சாதனைகளையும் கொள்கைகளையும் பேச்சு, ஓவியம், கட்டுரை, பாடல், நடிப்பு போன்ற கலை வடிவங்களில் தனித்திறனோடும் கலை நேர்த்தியோடும் எடுத்துக்காட்டிய பெரியார் பிஞ்சுகள் மற்றும் இளையோர் அனைவருக்கும் எங்கள் நன்றிகளை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். சிறந்த படைப்புகளை தேர்வு செய்யும் கடினமான பணியை மேற்கொண்ட நடுவர்கள் திரு அன்பு, திருமதி ஜெயா மாறன், தோழர் கோகிலா, திருமதி செந்தாழை, திருமதி சித்ரா, தோழர் வினோப்ரியா, திருமதி விமலா, திருமதி சுஜாதா, தோழர் பவித்ரா ஆகியோருக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மாலை முழுவதும் விளையாட்டு என்று இருக்காமல் படி படி படி, காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும் படி என்று பெரியார் 1000 நூலை படித்து கஹூட் வினாடி வினாவில் வெளியிலிருந்து புறப்பட்ட அம்பின் வேகத்தில் விடையளித்த மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எங்கள் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வினாடி வினாவை நடத்தி கொடுத்த தம்பி அமரன் அவர்களுக்கு எங்கள் சிறப்பு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பெண் விடுதலை, சமத்துவம், பகுத்தறிவு போன்ற கொள்கைகளை குழந்தைகள் உள்வாங்கி தங்கள் படைப்புகளில் வெளிப்படுத்துவதற்கு பெற்றோர்கள் செய்த பங்களிப்பு மிக முக்கியமானது. பெற்றோர்கள் அனைவருக்கும் எங்கள் உளமார்ந்த நன்றிகள். பெரியாருக்காக ஓடுவோம், பெரியார் வழி நடப்போம் என்ற உறுதியோடும் அர்ப்பணிப்போடும் ரன் ஃபார் பெரியார் மாரத்தான் மற்றும் பெருநடையில் பங்கேற்ற ஒவ்வொரு பங்கேற்பாளர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். சிறு துளியும் பெருவெள்ளம் கொடை கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்று தமிழ்நாட்டில் பெரியார் 145 விழா மிகவும் சிறப்பாக நடக்க முக்கிய காரணியாக விளங்கிய தோழர் பிரின்ஸ் மற்றும் அவரது குழுவினர் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியை சரியான திட்டமிடலோடு ஒருங்கிணைக்க பங்களித்த பெரியார் பன்னாட்டு அமைப்பின் அனைத்து தோழர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். பெரியாரை உலகமயமாக்குவோம், உலகத்தை பெரியார் மயமாக்குவோம். வாழ்க பெரியார், வாழ்க பகுத்தறிவு. நன்றி, தொடர்ந்து பயணிப்போம். நண்பர் விஜய் அவர்களுக்கு சிறப்பான நன்றி. இணையத்தில் பல்வேறு வேலைகளை எங்களுக்கு செய்து தந்தார். இன்னும் பலரை சொல்ல வேண்டியிருக்கிறது, ஒவ்வொருவரையும் சொல்ல நேரமாகும் என்பதால் அனைவருக்கும், இதில் ஒத்துழைத்த அத்தனை பேருக்கும், தொலைபேசி, ஜூம்
மூலமாக இந்த ஏற்பாட்டை பல வாரங்களாக செய்து வந்தோம். அதில் பங்கேற்ற அனைவருக்கும் பெரியார் பன்னாட்டு அமைப்பின் சார்பிலே நன்றியை தெரிவித்து வெற்றி நடை போடுவோம், வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு என்று நிகழ்ச்சியை முடிக்கின்றோம். தமிழ் முடிச்சிடலாமா? எல்லாருக்கும் நன்றி. அறிவு பண்ணி சிறப்பா பண்ணீங்க, தமிழ் சிறப்பா பண்ணீங்க. 2 பேத்துக்கும் வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. கலந்துட்ட அனைவருக்கும் நன்றி. அடுத்த ஆண்டு எல்லாம் சந்திப்போம். Recording stopped. நன்றி, வணக்கம். ஐயா ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணுங்க. யாரோ சொல்ற குயிக்கா பேசுங்க. சும்மா பேசுங்க. ஐயா சித்தானந்தம் கமெண்ட் அன்மியூட் அண்ட் பேசுங்க. நானு இங்கிலீஷ்ல சொல்றேன். ஒரு 3 ரொம்ப அந்த பெயிண்டிங்ஸ் கேக்குதா? இப்ப பேச ஆரம்பிங்க, முதல்ல இருந்து ஆரம்பிங்க. Yeah, I liked 3 things. The first one is the paintings by these kids. They are really professional, and I really liked it, and all the paintings really looked very good. That's what I wanted to point out. It looks professional like, and with all the messages and the drawings, everything. And then the Maran speech, I liked because he pointed out the situation here in the United States, and especially the California legislation. I don't know how many of you followed. I had followed that particular news and how the US Indians reacted, and I was so much, flabbergasted by their comments. So that Maran pointed out is very, very useful for all of us, and that's one. So these are the things I really liked it, and it went very well. In spite of a little bit of glitches, that's okay. And it was conducted very well, and looking forward to the next year's meeting. மிக்க நன்றி, கலந்து கொண்டதுக்கு நன்றி. ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசுறீங்களா? ராதாகிருஷ்ணன். நல்லா நடத்துறீங்க, நல்ல நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய செய்தி ரொம்ப பிரமாதமா இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து செயலாற்றுங்கள். வாழ்க மகிழ்வுடன். அனைவருக்கும் வணக்கம். சரி, the floor is open. ஒவ்வொருத்தரா கமெண்ட் யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். சொல்லுங்க. என்ன இளமாறன்? இல்ல ஐயா, ஜாய் பேசுற விருப்பப்பட்டாங்க ஐயா. ஜாய் அவங்க ஜாய் சொல்லுங்க, அன்மியூட் பண்ணுங்க. அவங்களே அன்மியூட் பண்ணிக்கலாம் ஐயா. அனைவருக்கும் சொன்னேன். நன்றி. என்னம்மா? அனைவருக்கும் வணக்கம். நன்றி. அம்மா பேசுறாங்களான்னு கேளு. அம்மா பேசுறாங்களான்னு கேளு. அம்மா என்னம்மா சொல்றீங்களா? அம்மா அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ரொம்ப மிக்க மகிழ்ச்சி இந்த விழாவில் பங்கெடுத்ததுக்கு. ரொம்ப பெருமையாக உள்ளது. நம் குழந்தைகளை தமிழ் சமூகத்திலிருந்து தந்தை பெரியார் நமக்காக மிகவும் பாடுபட்டு, நம்ம தமிழ் சமூகம், நானும் வியந்து பார்க்கிறேன். இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் மக்கள் நல்ல விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள். அதில் எனக்கு மிகுந்த பெருமையாக உள்ளது. மற்ற மாநிலங்களில் சாய்பாபா சீரடி கோயிலுக்கு என்னுடைய நண்பர் ஒருவர் சென்றிருந்தார்கள். அவர்கள் அந்த சாய்பாபா பக்தி, அவர்களே அங்க சென்று விட்டு மனமுடைந்து என்னிடம் பேசினார்கள். ஓ அக்கா, நான் ரயிலில் பயணம் செய்தேன். அனைவரும் காவி உடை அணிந்து கொண்டு அந்த கஞ்சா போன்ற பொருள்களை சாப்பிட்டு கொண்டு, அந்த காவி உடை உடுத்தியிருந்தாலே ரயிலில் இனாமாக டிக்கெட் கொடுத்து விடுவார்களாம். பாருங்கள் எவ்வளவு கொடுமை என்று. அப்படி எல்லாரும் ஒரு மேனரிசமே இல்ல, ஒரு இடிச்சு தள்ளுறாங்க, எப்படி பண்றாங்க, அப்படி கூட்டமாக நெரிசலாக இருந்தது. எங்களால் பயணம் பண்ணவே முடியவில்லை, அப்படி வெறுத்து விட்டோம் அப்படி என்று மனமுடைந்து, இனிமேல் அந்த மாதிரி கோயில் பயணங்களுக்கெல்லாம் செல்லவே கூடாது, முக்கியமாக வட இந்தியாவிற்கு செல்லவே கூடாது அப்படி என்று மனமுடைந்து என்னிடம் பேசினார்கள். அப்போதுதான் இது என்னிடம் பேசி ஒரு 10 வருடங்களுக்கு மேல் இருக்கும். ஆனால் நம் தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் அவர்களின்
அயராது உழைப்பினால் அதே பெண் இன்று என்னிடம் பெருமையாக ஐயாவை பற்றி, தந்தையை பற்றி இன்று என்னிடம் கூறுகிறார்கள். நானும் விடாது, எனக்கு தெரிந்த வரையில் எனக்கு விழிப்புணர்வு கிடைத்த பிறகு தந்தை பற்றி என்னுடைய நண்பர்கள் எல்லோரிடமும் வந்து நான் இப்போது தொலைபேசியில் பேசும்போதும் சரி, என்னுடைய ஏதாவது ஒரு கருத்தையாவது சொல்லி தந்தை பெரியாரை புகழ்ந்து நான் பேசிவிடுவேன். அது எனக்கு மிக்க தந்தைக்கு ஆற்றும் ஒரு நன்றி கடமையாக நான் உணர்கிறேன். நான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவள். என் அப்பா சிறு வயதிலிருந்தே சொல்வார்கள், எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, நான் கோவிலுக்கு வரமாட்டேன். என் தந்தை கோயிலுக்கு சென்று நான் பார்த்ததே இல்லை. இன்று என் தந்தைக்கு 87 வயதாகிறது. மிகுந்த ஒழுக்கத்தோடும் மிகுந்த கடமை உணர்வோடும் காலையில் 6 மணிக்கே எழுந்து விடுவார்கள். அவர்களுடைய தானே சமைத்து தானே சாப்பிடுவார்கள். எங்கள் குடும்பத்தில் 5 பிள்ளைகள் இருக்கிறார்கள். 5 பிள்ளைகளுமே எங்க அப்பா நன்றாக படிக்க வைத்தார்கள். நான் மிகவும் எளிமையான ஒரு ஆவரேஜ் குடும்பத்தை விட கீழ் மட்டத்தில், அப்பாவிற்கு சிறு வயதிலே அவர்களுடைய அப்பா இறந்து விட்டார்கள். அவருடைய அக்கா சகோதரிகள் வளர்க்கிறார்கள். எந்தவித கெட்ட பழக்கத்தையும் உருவாக்கி கொள்ளாமல் தானே படித்து, தந்தை பெரியார் அவர்களுடைய பட்டப்படிப்பு வல்லத்தில் இருக்கிறது இல்லையா நம்மளுடைய கல்லூரி, அங்கே சென்று அப்பா வந்து PGDC தந்தையை பற்றி ஒரு ஆய்வு கட்டுரை அதை எழுதி படித்தார்கள். என்னிடம் காட்டுவார்கள். நான் அவர்களோட தங்கியிருக்கும் போது என்னிடம் இதெல்லாம் காட்டுவார்கள். எனக்கு அப்போதெல்லாம் என் மனதை அவ்வளவாக பாதிக்கவில்லை. ஓ, இயேசுநாதர் இவ்வளவு சொல்லியிருக்கிறாரு, அப்பா என்ன இப்படி சொல்றாங்க, அப்பா நரகத்துக்கு தான் போவாங்க, அப்பா நரகத்துக்கு தான் போவாங்க அப்படின்னு சொல்லி என்று நான் சிறு ஜாய் வயது முதலிருந்தே என் மனம் அவ்வளவு போராட்டமாக இருக்கும். ஆனால் நான் கிறிஸ்தவராக இருப்பதால் என்னை வந்து கத்தோலிக்க பள்ளிகளிலிருந்து கல்லூரி ஹோலி கிராஸ் திருச்சி அங்கேதான் படிக்க வைத்தார்கள். சென்னை ஸ்டெல்லா மேட்ரினால் படிக்க வைத்தார்கள். நான் 5வது பெண். ஆனாலும் அந்த வறுமையாக இருந்த போதும் அப்பா எங்களை படிக்க வேண்டும் படிக்க வேண்டும் படிக்க வேண்டும் என்றேதான் சொல்லி வளர்த்தார்கள். கோயிலுக்கு செல்வதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொஞ்ச நேரம் போயிட்டு வாருங்க போதும் அப்படிம்பாங்க, வேகமாக சொல்லுவாங்க. நான் வந்து என்னடா அப்பா இப்படி கோயிலுக்கெல்லாம் போக கூடாதுங்கிறாங்களே, அப்படியே நம்ம நரகத்துக்குள்ள போயிடுவோம் அப்படின்னு, ஏன்னா எனக்கு கற்பிக்கப்பட்டது அப்படி இருந்தது. ஆனா நான் அப்பாவுடைய ஒழுக்கத்தையும் அப்பாவுடைய நேர்மையையும் நான் சிறு வயதிலிருந்தே பார்த்து பார்த்து வளர்ந்தவர். அப்புறம் நான் இங்க அமெரிக்கா வந்த பிறகு என்னுடைய நண்பர்கள், நான் பெருமைப்படுகிறேன் பொன்னியை சொல்வதற்கு, என் சகோதரி போல என் தங்கை போல அவர்கள்லாம் சொல்லும் போது நான் நிறைய புத்தகங்கள், அப்பா ஒரு முறையும் என்னிடம், நான் அமெரிக்காவுக்கு வரும்போது தந்தை பெரியார் பத்தி குட்டி குட்டி புத்தகங்கள், வெறும் 50 பக்கம் 60 பக்கம் இப்படி சின்ன 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 புத்தகங்கள் வந்து வாங்கி கொடுப்பார்கள். ஜாய்க்கு படித்து காட்டு, என்னுடைய மகன் ஜோயல் வெர்ஜினியா டெக்கில் படிக்கிறார், படித்து காட்டு, நேரம் இருக்கும்போது படி, நேரம் இருக்கும்போது தந்தையை படி அப்படி என்று சொல்லிட்டே இருப்பாங்க. நான் எனக்கு ஒரு 8 வருடங்களாக தான் தந்தை பற்றி ரொம்ப விழிப்புணர்வு வந்தது. 1 வருடம் மனம் போராட்டமாக இருந்தது. நாம் கடவுள் நம்பிக்கை விடுவதா இல்லை தந்தை பெரியாரை பின்பற்றுவதா என்று எனக்கு 1 வருடம் மன போராட்டமாக இருந்தது. மிக மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டேன். ஏனென்றால் எனக்கு கடவுள் நம்பிக்கை அதுதான் என்னை வழிநடத்தி செல்கிறது, அதுதான் நம் பிள்ளைகளை வந்து ஒரு சிறந்த நேர்மையான ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக உருவாக்கும் அப்படி என்று நான் நம்பி வாழ்ந்தவள். எத்தனை வருடங்கள், குறிப்பாக ஒரு 40 வருடங்கள். இன்றைக்கு எனக்கு 50 வயதாகிறது. என்னுடைய 50வது வயதில் என் பிள்ளைகளை தந்தை பெரியாரின் கருத்துக்களோட வழிமுறைகளோடு பின்பற்றுவதில் நான் மிக்க பெருமை அடைகிறேன். என் வாழ்நாள் பயனாக நான் கருதுகிறேன். எனக்கு இந்த அமெரிக்க பன்னாட்டு அமைப்பில் ஒரு உறுப்பினராக இணைந்து ஒவ்வொரு வருடமும் தந்தை பெரியாரின் பிறந்தநாள் விழாவில் நான் கலந்து கொண்டு என் பிள்ளையையும் சிறப்பாக ஒவ்வொரு விதத்திலும் ககூட்டு 300 கேள்வி பதில்கள் நான் பிள்ளைகளோட சேர்ந்து தினசரி 6:30 மணி 7:30 மணி 9:30 மணிக்கெல்லாம் நாங்கள் உருவாக்கினோம். இனியா, என் பிள்ளைகள் இனியா, இலக்கியா, ஜாய் மூவருமே என்னுடைய பிள்ளைகள். நான் அதற்காக பொறுப்பெடுத்துக்கின்றேன். என் சகோதரி வேலையில் அமர்ந்திருந்தால் நான் பொறுப்பெடுத்துக்கொண்டு தினம் 30 நிமிடங்கள் அந்த வினா விடைகளை நாங்கள் தயார் பண்ணினோம். எங்கள் பிள்ளைகள் 5 இடங்களில், பிள்ளைகள் 9 வயது 10 வயது இருந்தாலும் முதல் 5 இடங்களில் வந்தது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப பெருமை.
நான் ரொம்ப பெருமையாக கருதுகிறேன். தந்தை பெரியாரை என் தந்தையாக ஏற்றுக்கொண்டு என் குடும்பத்திற்கே ஒரு சிறந்த மாபெரும் தந்தையாகவும் இந்த உலகத்திற்கே மாபெரும் தந்தையாக தந்தை அவர்கள் எனக்கு புல் அரிக்கின்றது உண்மையிலே. எங்களுக்கும் புல் அரிக்கின்றது. மிக உணர்ச்சிகரமான பேச்சு, அருமையான பேச்சு. நன்றி. நான் தயார் பண்ணவே இல்லை. பாப்பாவிற்கு உண்மையான பேச்சு, உண்மையான பேச்சு, கொஞ்சம் உள்ளத்திலிருந்து வந்த பேச்சு. டெம்பரேச்சர் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்து சங்கரபாண்டி அவர்கள், நீங்க கொஞ்சம் போகணும், நீங்க வெளியே போகணும். நீங்க இருக்கீங்களா தம்பி? இருந்தா உங்க கருத்தை சொல்லிட்டு போங்க. சங்கரபாண்டி, சரி, அவர் எங்க வெளியே போகணும்னாரு. சரி, அடுத்து அன்பு அவர்கள். அன்பு ஐயா, நான் என்னுடைய வாழ்நாளில் முதல் முறையாக நான் இப்படி ஒரு கூட்டத்தில் வந்து பேசுகிறேன். நான் இது மாதிரிலாம் வந்து பேசுனதில்லை. இது வந்து ஒரு விபத்தாக தான் நான் இங்கே வந்து சேர்ந்தேன். எங்க வேலையே கெட்டு போகாதவங்க எல்லாத்தையும் கெட்டு போக வைக்கிறது தான் எங்க வேலையே. நன்றி, நன்றி. அது வந்து அருள் அக்காவுக்கு தான் நான் வந்து பெரிய ஒரு நன்றியை வந்து சொல்லணும். நான் வந்து என்னுடைய குழந்தைகள் வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவங்களுடைய பள்ளியில் வந்து படித்தாங்க. இப்போல்லாம் வந்து குழந்தைகள் வந்து தமிழ் வந்து வேணான்னு சொல்லிட்டு ஒதுங்கி நிற்கிறாங்க. அப்புறம் என்னுடைய நண்பர் அந்த பள்ளியில் இருக்கிறவர் வந்து சரவணகுமார் தான் வந்து என்னை வந்து ஒரு கெட் டுகெதருக்கு வந்து கூப்பிட்டாருங்க. அப்போ தான் நான் வந்து அருளக்காவை பார்த்தேன். அப்புறம் அவங்க தான் வந்து வாங்க நீங்களும் இதில் வந்து ஒரு ஜட்ஜாக வந்து கலந்துக்க அப்படின்னாங்க. எனக்கு இவ்வளவு பேரை பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கும் வந்து நிறையா திராவிட சிந்தனைகள் உண்டு. எங்கள் அப்பா வந்து அந்த காலத்துலேயே வந்து கொஞ்சம் நிறையா திமுக, திக அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஈடுபாடு உண்டு. ஸோ அதனால் ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு வந்து இப்படி பேச வாய்ப்படுறதுக்கு மிக மிக நன்றி. இளங்கதிர், நீங்க கையை தூக்குனீங்க, பேசுங்க தம்பி. தர்ஷிகான்னு ஒரு பாப்பா ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கு. அது பேசிட்டு இளங்கதன் பேசிட்டா முடிச்சிடலாம். எல்லாருமே நல்லா பாடினாங்க. நன்றி, வணக்கம். நன்றி பாப்பா, எவ்வளவு ஷார்ட்டா கியூட்டா சொல்லிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி பாப்பா. we want to learn from you. Thank you. நல்லதுடா, மகிழ்ச்சி, நன்றி. அடுத்தது இளங்கதர். I wanted to say thank you to Periyar International for giving me this opportunity to use my voice. And Mika Nandri, and also thank you for everyone who gave me like the compliments about my speech. Also, I want to emphasize two main things that I said in my speech. The two most dangerous weapons in the world are your pens and your words. So I hope I could like inspire many people my age and even like maybe like little kids in this call, in this meeting. I want to inspire them to like use their words and bring forth change in their community when they see something that they don't like, or like discrimination or anything, like any bullying or anything. I hope that they could use their words, they could use their pens, they can bring change and just make our society a better place. So thank you for this opportunity. Thank you, Ilangadir. You are our future. Thank you so much. அருள்மா, நான் சும்மா பேச்சு அருள் தான், பணமெல்லாம் அருள் தான் கொடுக்கறது. அதனால அருளை பேசணும். ஐயா செந்தாலி அக்கா தூக்கிருக்காங்க. அதுக்கப்புறம் மேடம் பேசுங்க. அக்கா பேசுங்க அக்கா. அனைவருக்கும் ஒரு சர்க்கிள் தான். அவங்க ஜாய் புண்ணியராஜ் பேசின போது எனக்கு எல்லாருக்குமே உருக்கமா இருந்தது. எனக்கு வந்து என்னுடைய உணர்வுகள் அப்படியே அவங்கள என்னுடைய தங்கை போல் இருந்தது. அதாவது அவர்கள் உணர்ந்த உணர்வுகள் நான் பேசுவது போலவே இருந்துச்சு. அதனாலதான் நான் வந்து கூப்பிட்டு சொல்லணும்னு நினைச்சேன். நானும் வந்து என்னுடைய பள்ளி முழுவதும் கத்தோலிக்க பள்ளியில தான் நான் படிச்சேன், கடலூரில். எனவே எனக்கு அந்த கிறித்துவ உணர்வும் தெரியும். எப்படியெல்லாம் அவர்கள் வந்து அதை ஒட்டி வளர்ந்து வருகிறார்கள். என்னுடைய உயிர் தோழி இன்னமும் கிறித்துவ உணர்வோடவே தான் என்னோட பேசுவா. ஆனா நீங்க வந்து அந்த மாறுதல் ஏற்பட்டது வந்து எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. அதே போல் நான் பெரியாரையும் பார்த்திருக்கிறேன், கூட்டங்களுக்கெல்லாம் போயிருக்கிறோம், அதையும் சொல்லிக் கொள்கிறேன். அதே போல் தம்பி இளங்கதிர் மகன் இளங்கதிர் வந்து இந்த பெண்ணுக்கு வந்து ஒரு பேனாவுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது, அதை எடுத்துக்கொண்டு வாருங்கள்னு சொல்றாரு. என்னுடைய தந்தை வந்து சிறு வயதில் அவரு முதல் ஒரு போட்டியில் கலந்து கொண்டார், கட்டுரை போட்டியில். அதில் வந்து பேச்சுக்கு வலிமையா தூவலுக்கு வலிமையா, தூவல் என்றால் பெண்ணுக்கு வலிமையா என்று கேட்ட பொழுது
அவர் தூவலுக்குத்தான் வலிமை என்று ஒரு பெரிய கட்டுரை எழுதி முதல் பரிசை பெற்றார். எனவே அது எனக்கு நினைவு வந்தது. இளங்கதிர் தம்பி இளைஞன் இளங்கதிர் சொன்ன அந்த சொற்கள் முற்றிலும் உண்மை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் பெரியார் விழா போன ஆண்டு நடந்ததை விட பல மடங்கு பன்மடங்கு சிறப்பாக இருந்தது. அதற்கு மிகவும் மிகவும் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்படியே வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் நிறைய கலை வளர்வது போல், தோட்டத்தில் எப்படி கலை வளர்வது போல் அந்த மூட நம்பிக்கைகளும் ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன. அதையெல்லாம் அழித்து விட வேண்டும் என்ற ஒரு பெரியாரின் கொள்கையை நாம் இன்னமும் மிக பரவலாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதை வேண்டிக் சொல்லிக்கொண்டு இந்த நன்றியையும் வாழ்த்தையும் சொல்லிக் கொள்கின்றேன். ஐயா, அனைவருக்கும் வணக்கம். மருத்துவர் ஐயா, அவர்கள் மனைவி சரோ அம்மையார் இருவருக்கும் மிகவும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். அண்ணா, அவங்க மணவாளன் அண்ணன் இருக்காங்க, அவங்க சொர்ணம் சங்கர் இருக்காங்க, அவங்க பேர்ல இல்லையா? ஆமா, மணவாளன் அண்ணா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். ஐயா இருக்காங்க ஐயா, மணவாளன் ஐயா பேசுங்க ஐயா. ஐயா வாங்க ஐயா, தயவு ஐயா. ரேணுகாமா, வீடியோ தெரியுதான்னு தெரியல. இல்லண்ணா, வீடியோ வரலண்ணா. ஓ, தெரியல அது வீடியோ. பரவாயில்லண்ணா, ரேணுகா நீங்க பேசுங்க. நீங்க நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா நல்லா இருந்துச்சு. குறிப்பா இளமாறன் பேச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது இன்னும் மேலும் சிறப்பா நடக்கணும். எல்லோருக்கும் நன்றி. மிக்க நன்றி. உங்க சொர்ணம் சங்கர் அடுத்தது சொல்லணும்னு அவங்க முன்னாடி இருந்தாங்க. நீங்க ஏதோ பேசுறீங்க, மியூட்ல இருக்கீங்க நினைக்கிறேன். அவங்க இல்லைன்னா முடிச்சிடலாம்க்கா. ஆமா, சொர்ணம் சங்கர் அவங்க பேசணும்னாங்கம்மா. இல்லையே, அவங்க லைன்ல இருக்காங்க. அண்ணன் முன்னாடி கூப்பிட்டாங்க, அவங்க ஏதோ சொல்லணும்னு. என்னம்மா, யார் வர்றா? சங்கர் நீங்க கூப்பிட்டுருந்தீங்களா என்ன நடுவுல? அவரு அவங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசணும் சொர்ணம். தெரியல, அவங்க இல்லைங்களான்னு தெரியல. பட் லாகின் இருக்குன்னு. ஸோ சொல்லுங்க அண்ணா, யாரும் வரலன்னா நீங்க என்னன்னு பேசிட்டு நம்ம கூட்டத்தை நிறைவு செஞ்சிடலாம். முடிச்சிடலாம் தம்பி, முடிச்சிருங்க. இல்ல அருள் மேடம் பேசி மேடம் நீங்க என்வர்ட்ஸ் சொல்லிட்டு மேடம் அப்புறம் முடிச்சிடறேன் மேடம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், பிள்ளைகள் ரொம்ப சிறப்பான நிகழ்வு. என்னைக்குமே இது நம்ம பிள்ளைகளை பாக்குறதுங்கிறது ஒரு தனி உற்சாகம் தான். அப்புறம் அவங்க ஜாய் சொன்னது ரொம்ப மனசுக்கு நெருக்கமா இருந்தது. ரொம்ப சிறப்பா அவங்க நீங்க ஜாயோட அம்மா நம்மகிட்ட ஷேர் பண்ணதுங்கிறது ரொம்ப ரொம்ப நன்றி. பிள்ளைகளை பங்கெடுத்த அத்தனை பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு சான்றிதழ்கள், அதுக்கப்புறம் பரிசு பெற்றவர்களுக்கு அந்த கிஃப்ட் கார்டும் உங்களை நோக்கி இந்த மாத இறுதிக்குள் வந்துடும். நாங்க அதுக்கு உண்டான வேலைகளை அதனால விஜய், நம்ம அதுக்கு உண்டானது பேசணும்னா ரவி, விஜய், பொன்னி நம்ம பிறகு பேசுவோம். நம்ம அனைவருக்கும் நன்றி. கூட இணைஞ்சு ஆமா, ரேணுகா வந்திருக்காங்க போல இருக்கு. அருள். ஓ சரிங்கண்ணா, ரொம்ப மகிழ்ச்சி. ரேணு சொல்லுங்க உங்க கருத்தை. இல்லையா ஐயா? கேக்குதா? சரிம்மா, முடிச்சிருப்பேன். அனைவருக்கும் நன்றி. அடுத்த கூட்டத்தில் நாம் சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி.
இணையத்துல வேலை செஞ்சவங்களுக்கு முக்கியமான நன்றி, வாழ்த்துக்கள். இளமாறன் வெளுத்து வாங்கிட்டீங்க, நன்றி. ஓகே, இது என் பண்ணிடுறேன் நான் மீட்டிங்க முடிச்சிடலாம், அவ்வளவுதான். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். கடுமையா வேலை செஞ்சீங்க, எல்லாருக்கும் நன்றி.